விசிபிலிட்டா இருக்கா? தெரியுதுங்க. ஸோ என்னோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சஸ்டைனபிள் ஃபுட் பேக்கேஜிங். ஸோ பட் இந்த டாபிக் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுல பல மீனிங்ஸ் இருக்கு இது உள்ள. ஐ மீன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்குள்ளேயும் அவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ நம்ம உலகத்துல ஃபுட் பேக்கேஜிங்ல நடந்துட்டு இருக்க விஷயம். ஏன்னா இனோவேஷன் சொன்னா புதிதாக நம்ம ஒன்று பண்ணக்கூடிய விஷயம். ட்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபுட் பேக்கேஜிங் வந்து நமக்கு மாற்றத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். சஸ்டைனபிள் ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நமக்கு பின்னாடி உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு நல்லதை விட்டுட்டு போகணும். அதுதான் சஸ்டைனபிள் அந்த ஒரு வார்த்தையோட ஒரு அர்த்தம். இதை மூணு கலந்து எப்படி ஃபுட் பேக்கேஜிங் வந்து நமக்கும் சரி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரல் வியூவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா போவோம் நம்ம. ஸோ இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? பேக்கிங்கும் பேக்கேஜிங்கும் சேமா? பேக்கிங் வந்து இண்டிவிஜுவலா ஒரு பொருளை பேக்கிங் பண்றது. பேக்கேஜிங்கிறது கொஞ்சம் வரும். சார் பேக்கேஜிங் இட்ஸ் ஃபுல் பேக்கேஜ் இன்க்ளூடிங் லேபிளிங் இது கொடுக்கறதுலாம் சார். இன்னும் மேலே வந்துட்டு ஃபுல் பேக்கேஜாக வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கறது, லேபிளிங் எல்லாமே சேர்ந்தது பேக்கேஜ். லேபிளிங் கண்டென்ட். அப்போ பேக்கிங்னா எப்படி? பேக்கிங்னா அதுக்கான விளக்கம் என்ன இருக்கும்? பேக்கிங் நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. ஃப்ரூட்டோ இல்லை ஒரு சிப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த திங்ஸ் பேர் வந்து பேக்கிங். பேக்கேஜிங்னா மேலே இருக்க மெட்டீரியல், கவர் அந்த மாதிரி, பேக்கு கவர் அந்த மாதிரி. ஆக்சுவலி சார் பேக்கிங் அப்படின்றது அதோட மெட்டீரியலை மட்டும் நம்ம பேக் பண்றது தான் பேக்கிங். பேக்கேஜிங் அப்படிங்கிறது அதோட டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், நம்ம அந்த ஸ்டிக்கரிங்கு, மார்க்கெட்டிங் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது ஓவராலா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பேக்கேஜிங். ஓகே, இப்போ ஒரு கரெக்டான ஒரு விளக்கத்துக்கு வந்துடலாமா? ஸோ பேக்கிங்கிறது நம்ம அண்ணாச்சி கடைக்கெல்லாம் போனா பொட்டலம் போட்டு தராங்கல்ல, சீனி, அரிசி, கருப்பட்டி, வெல்லம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பொட்டலம் மாதிரி போட்டு தருவாங்க. கரெக்டுங்களா? கடைக்கு போனா கரெக்டா? எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. கரெக்டா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்னு அர்த்தம். பேக்கிங் என்னன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன், ஒரு பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான் பேக்கிங். பேக்கேஜிங் வந்து அறிவு சார்ந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம உபயோகப்படுத்தி ஒரு ப்ராடக்டை, இப்போ வந்து பாத்தீங்கன்னா காஃபி பவுடர்னு எடுத்துப்போமே, நார்மலா ஒரு காஃபி பவுடரை பொட்டலம் கொண்டு போக முடியாது. ஆனா அறிவு சார்ந்த டெக்னாலஜி மூலமா அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு 12 மாசம் வாழ்க்கை கொடுக்கறது தான் பேக்கேஜிங். பேக்கிங்கிறது ஒரு டெம்பரரி, ஒரு அரை மணி நேரத்தை, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுதான் பேக்கிங். இப்ப ஏன்னா நம்ம ஃபுட்டு பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம், அதனாலதான் அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பேக்கேஜிங்கிறது அறிவு சார்ந்த, இப்ப ஒவ்வொரு இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மெட்டீரியல் போட்டு இந்த ப்ராடக்டோட வாழ்க்கைய நான் வந்து 12 மாசம், 6 மாசம், 9 மாசம் நான் தீர்மானிக்கிறேன் இல்லையா? இப்ப நீங்க கடையில பார்த்திருப்பீங்க, பிஸ்கட் வாங்கினா 6 மாசம் போட்டிருக்கு, லேஸ் சிப்ஸ் வாங்கினா 4 மாசம் போட்டிருக்கு, காஃபி பவுடர்னு போட்டா 12 மாசம் போட்டிருக்கு, டீ பவுடருக்கும் 12 மாசம் போட்டிருக்கு, சாஸ்னா 9 மாசம் போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வாழ்க்கைய நிர்ணயிக்கிறது இல்லையா? அதை நிர்ணயிக்கிறது பேக்கேஜிங். அதை எப்படி பண்ணணுமோ அதை பொறுத்துதான் அந்த பொருளோட வாழ்க்கையை வந்து நம்ம குறுகிய அளவாகவும் உபயோகப்படுத்தலாம், இல்ல அதிகமாகவும் ஆக்கலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு நமக்கு ஹெல்ப்பா இருக்கிறது தான் பேக்கேஜிங். பேக்கிங்கிறது நம்ம சாதாரணமா வீட்டுல செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஜஸ்ட் பொட்டெல்லாம் போட்டு வைக்கிறது, இல்ல ஏதாவது டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா குறைய நாளுக்கு எப்படி ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கு பேக்கிங். நீண்ட நாள் பாதுகாப்பு கொடுக்கறது தான் பேக்கேஜிங். இப்போ கிளியர் ஆயிடுச்சா விளக்கம்? எஸ், தேங்க் யூ. ஓகேங்களா? ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட கேட்டா பேக்கிங் உபயோகப்படுத்தக்கூடாது, பேக்கேஜிங்னா நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் எந்த ஒரு பொருளுக்குமே. ஓகே, இப்போ ஒரு பேக்கேஜிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு செலக்ட் பண்றதுக்கு இல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா?
இப்ப இந்த போட்டோல மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜிங் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெய் எடுத்துக்கோங்களேன். இப்ப நெய்யை போய் நீங்க மார்க்கெட்ல வாங்குறீங்க. நெய்யுக்கு எந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் நீங்க மார்க்கெட்ல பாத்திருக்கீங்க? இப்ப கடைகள்ல போறீங்க, நெய் வாங்குறீங்க, என்ன மாதிரி பேக்கேஜிங்லாம் உங்க கண்ணு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க கடைகள்ல? சொல்ல முடியுமா? சேசட்ல கொடுக்குறாங்க. அப்புறமேல் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பால கொடுக்குறாங்க. அந்த இந்த டப்பா இப்ப அது ஒரு பிளாஸ்டிக். ஓகே, வேற? அப்புறம் ஒரு சிலர் கண்ணாடியில கொடுக்குறாங்க. ஓகே, சரி. ஒரு சிலர் டின்ல கொடுப்பாங்க சார். டின்ல நல்லா ஓகே, கரெக்ட். இப்ப சொல்லுங்க, நீங்களே சொன்னீங்க 4 விதமான பேக்கேஜிங் நீங்க மார்க்கெட்ல பாத்திருக்கீங்க. ஒரு பொருளுக்கு ஏன் நம்ம 4 விதமான பேக்கேஜிங் நம்ம மார்க்கெட்ல கொண்டு வரணும்? அதுக்கான அவசியம் என்ன நமக்கு? ஒரு பொருளுக்கு ஒரு பேக்கேஜிங் கொடுத்தா போதும்ல, ஏன் நம்ம 4 விதமான பேக்கேஜிங் கொண்டு வரோம்? நம்ம அது கொண்டு வர்றதுக்கான என்ன ரீசன்? மக்கள் வாங்கும் சக்திக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பண்றாங்க. அது மட்டும்தான் காரணமா? இல்ல, அது ஒரு காரணம். கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ணனும், செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணனும். ஓகே, எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில நெய்க்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து 6 மாசம், கண்ணாடி பாட்டில 12 மாசம். அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து பாத்தீங்கன்னா ஏன் நான் வந்து பாட்டில் வாங்கணும்னா, இப்ப 6 மாசத்துல நான் உபயோகப்படுத்தி தீர்த்துருவேன்னா எனக்கு பிளாஸ்டிக் பாட்டில் போதும். ஆனா நெய் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணுவேன், கண்ணாடி பாட்டில் இருந்தா நல்லது அப்படின்னா நான் கண்ணாடி பாட்டில் வாங்குவேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா பேக்கும் இப்ப இருக்கு. ஜிஆர்பில தான் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா நெய் பேக் இருக்கு. அது எதுக்குன்னா அப்பப்ப எனக்கு என்ன தேவையோ, இப்ப நான் வந்து வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் செய்யறேன், கேசரி செய்யறேன், இல்ல பொங்கல் செய்யறேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிட்டு 10 ரூபாக்குள்ளது மட்டும் வாங்கிட்டு நான் உபயோகப்படுத்தி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, மக்களோட அந்த வந்து பைசா கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் வந்து முடிவு பண்றாங்க. ஆனா 2வது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட லைஃபையும் தீர்மானிக்குது. இப்ப வந்து 6 மாசமா, 3 மாசமா, 12 மாசமா ஒவ்வொரு பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ப்ராடக்டோட லைஃபை வந்து தீர்மானிக்கிறது பேக்கேஜிங் தான், ப்ராடக்ட் இல்ல. ஓகே, உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. கடையில எல்லாரும் தண்ணி பாட்டில் வாங்குறீங்க, கரெக்டா? தண்ணி பாட்டில் வாங்கினவன குடிச்சு முடிச்சவங்க அந்த பாட்டில வந்து கிரஷ் பண்ணி போடணும்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க யாராவது? அதை ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றனால. ஓகே, ஸோ அதை ஏன் ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? என்ன ரீசன்னால அதை சொல்றாங்க? இன்னைக்காவது நம்ம அதை கேட்டிருக்கோமா, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு? நமக்கு தெரியுது அதை வந்து அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். ஒன் டைம் யூஸ் பண்ணலாம். இதுல என்னன்னா, இதுல சொல்லுங்க சொல்லுங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடும். ஓகே, ஸோ இதை வந்து இன்னொரு விதமா சொல்லலாம். என்னன்னா, மற்ற எல்லா பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 மாசம் 12 மாசம் கொடுத்துருக்காங்கல்ல, அது உள்ள ப்ராடக்ட்டுக்கு, அது நெய்யா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம். ஆனா தண்ணிக்கு மட்டும் அந்த 6 மாசம் எது கொடுக்குறாங்கன்னா அந்த பாட்டிலுக்கு, தண்ணிக்கு இல்லை. ஏன்னா தண்ணி கெட்டு போற பொருள் இல்லை. ஆனா பாட்டில் 6 மாசத்துக்கு மேல அந்த தண்ணி வாங்காம கடையில இருந்துச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து தண்ணியோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடும். ஸோ அதனாலதான் பாட்டிலை வந்து கிரஷ் பண்ணி போட சொல்றாங்க. தண்ணி பாட்டில மட்டும் 6 மாச வாழ்க்கை பாட்டிலுக்கு, தண்ணிக்கு இல்லை. ஆனா மற்ற பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 மாசம் 12 மாசம் வாழ்க்கை நம்ம டிக்ளேர் பண்றது பொருளுக்கு, பேக்கேஜிங்க்கு இல்லை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டருக்கும் மற்ற பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதனாலதான் அந்த பேக்கேஜிங்கை வந்து கிரஷ் பண்ணி போட சொல்றாங்க, ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 இது இருக்கு. ஒரு பேக்கேஜிங் வந்து ஃபுட்டுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணணும்னா இந்த 8 பேராமீட்டரையும் நான் மைண்ட்ல வச்சுட்டா என்னோட பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜிங்கை நான் வந்து செலக்ட் பண்ண முடியும். இல்ல ஒவ்வொன்றா நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வலிமை, ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். இதுல என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொருளை வெளியில உள்ள லைக் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்ல இருந்தோ, இல்ல மாய்ஸ்சர்ல இருந்தோ, இல்ல ஆக்சிஜன்ல இருந்தோ, இல்ல வெளியே உள்ள சுற்றுப்புற கெடுதிகள்ல இருந்து என்னோட பேக்கேஜிங் வந்து என் பொருளை பாதுகாக்குது. ஆனா ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் தூக்கி போட்டேன்னா என்னோட பேக்கேஜிங் வந்து நசிங்கிரும். இப்ப முட்டையோட பேக்கேஜிங் என்னால தூக்கி வீச முடியுமா? தூக்கி வீசிருக்கீங்களா மத்த பொருள் மாதிரி?
முட்டையோட பேக்கேஜிங்க யாராவது தூக்கி வீசுவீங்களா? பண்ண முடியும். பண்ண முடியாது. ஆல்தோ என்னதான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கேஜிங் முட்டைக்கு கொடுத்தாலும் அந்த பொருளை என்னால தூக்கி வீச முடியாது. நான் பத்திரமா தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரிதான் பழங்கள், காய்கறிகள், இதோட பேக்கேஜிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மென்மையானது. ஸோ அதனால இப்ப வந்து ஒரு கண்டெய்னர்ல ஏத்துறாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க, கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து காய்கறிகள் பல இடங்களுக்கு போகுது. அப்போ நார்மலா ஒரு அந்த பிளாஸ்டிக் கிரேட்ல காய்கறியை வச்சு பல இடத்துக்கு கொண்டு போறாங்க. யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கோயம்பேடு மார்க்கெட்ல ஏத்துற 100% காய்கறிகள் அதே மாதிரி 100% எல்லா கடைகளுக்கு போய் சேருதா? டேமேஜே ஆகாம போய் சேருமா? சரி, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும். அப்போ அந்த லாஸை யார் எடுக்கிறது? அந்த டிரான்ஸ்போர்ட்ல நடக்கிற ஒரு 5% 10% நஷ்டம் நமக்கு வருது இல்லையா? அது யார் எடுக்கிறாங்க? 10% நஷ்டத்தை யார் எடுப்பாங்க நினைக்கிறீங்க? பேக்கேஜிங் சரியில்லாதனால அந்த 10% நஷ்டத்தை யார் எடுக்கிறா? ஓனர் தாங்க சார் ஏத்துக்கணும். அந்த நஷ்டத்தை வந்து ஓனர்கிட்ட தான் கொடுப்பாங்க. மேனுஃபேக்சர் யார் பண்றாங்க? இல்ல, நம்ம காய்கறி பழங்கள்ல மேனுஃபேக்சரிங் ஒண்ணு இல்ல. நம்ம விவசாய டைரக்டா வருது. கோயம்பேடு மார்க்கெட் வந்து அங்க இருந்து டைரக்டா வருது. ஸோ இல்ல மேனுஃபேக்சரிங்ல ஒரு சம்பவம் இல்ல கிடையாது. கரெக்டா? ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ப்ராடக்ட். கரெக்டா? நம்ம எதையும் அதை ஒண்ணும் பண்றது இல்ல. ஸோ ஆனா கஸ்டமர் தான் ஏத்துக்கணும் இல்லைங்க சார்? எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து கடைக்காரங்க நம்ம தலையில தான் அதை போடுறாங்க. அந்த 10% நஷ்டம் நமக்கு தான் அது வருது. யாரோ ஒருத்தங்க பண்ற தப்புனால, எதனாலதான் ப்ராப்பரா அதை பேக் பண்ணி ஏத்தாதனால கையில கிடைக்கிற ஏதோ ஒரு பேக்கேஜிங் இதுல கிரேட்லயோ இல்ல மூட்டையிலயோ போட்டு ஏற்றி விட்டுடுறாங்க. அப்புறம் அந்த கடைக்கு வரும்போது அந்த 5-10% நஷ்டம் வரத கடையில போய் பொருள் வாங்குறோம் இல்லையா, நம்ம தலையில தான் அந்த 10% நஷ்டத்தை அவங்க விலை நியமிச்சு நமக்கு சேர்த்துறாங்க. அவங்க வந்து லாபம் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு நஷ்டம் இல்லாம அந்த நஷ்டத்தை நம்மளை ஏற்க வைக்கிறாங்க. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா கடைகளும் ஒரே விலையாதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு கடைகள்ல உள்ள விலை, இப்போ ஒரு 10 கடைக்கு நீங்க போங்களேன், 10 கடையில போய் ஒரு பொருளோட விலை கேளுங்களேன், எல்லா 10 கடையிலயும் ஒரே விலை இருக்காது ஒரு பொருளுக்கு. நான் சொல்றது காய்கறி பழங்களோட கேஸ்ல சொல்றேன்னா. இது எதனாலனா ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும் அதோட டேமேஜ் வந்து வேற வேற பெர்சன்டேஜ்ல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து விலை நியமிச்சு நம்ம தலையில அந்த லாஸ கெட்டுவாங்க. இது எல்லாம் எதனால நடக்குதுன்னா, ஒரு சரியான ஒரு பேக்கேஜிங் வந்து நம்ம வந்து சிஸ்டம் கிரியேட் பண்ணாதனால நடக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கேஜிங் அங்க இருந்திருந்தா இந்த நஷ்டம் வந்து வந்திருக்காது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்ப எப்படி பண்றாங்க அப்படின்னு. ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் பார்த்திருப்பீங்க. ஒரு 10 பாட்டில் வச்சு அதை வந்து ஒரு ஃபிலிமால ஹீட்டால சுத்தி அழகா கொண்டு போவாங்க. ஸோ இதனால வாட்டர் பாட்டில் வந்து டேமேஜ் ஆகாது. கீழே நீங்க பாக்குறது கண்ணாடி பாட்டில். கண்ணாடி பாட்டில எப்படி அழகா ஒரு பாக்ஸ்ல அழகா பார்ட்டிஷன் வச்சு அரேஞ்ச் பண்ணி அழகா கொண்டு போறாங்க. இப்படி போறனால என்னோட கிளாஸ் பாட்டில் வந்து டேமேஜ் ஆகாது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹனி கோம்புன்னு சொல்லுவாங்க. ஹனி கோம்பு எதுக்குன்னா குஷனிங் காண்டி. நம்ம தூக்கி போட்டாலும் அந்த ஹனிகோம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பொருளை பாதுகாக்கும். இது மெயினா அமேசான், பிளிப்கார்ட்ல தான் நீங்க ஆர்டர் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? அமேசான், பிளிப்கார்ட்ல கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும் சார். பொறுப்பெடுத்துக்கணும். ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி பத்திரமா தான் அனுப்புறாங்க. ஐ மீன் சில பேர் அனுப்புறது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா 190% வந்து இந்த மாதிரி அழகா பேக் பண்ணி தான் வருது. எதனாலனா நம்ம தூக்கி போட்டாலும் ப்ராப்பரா கொரியர்காரங்க ஹேண்டில் பண்ணலனாலும் இந்த ஹனிகோம் குஷனிங் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற உங்க பொருளை வந்து பாதுகாக்கும். பபிள் டிராப் பார்த்திருப்பீங்க கரெக்டா? இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சுத்தி வரும் பபிள் டிராப். கரெக்டா? அழகா முட்டை முட்டையா நம்ம கையில உடைச்சு விளையாடுவோம் அது பபிள் டிராப். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து கண்ணாடி பாட்டில்ஸ் அதை சுத்தி தான் வரும். கண்ணாடி பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அழகா பபிள் டிராப் சுத்தி வரும். எதுக்குன்னா அது வந்து வெளியே இருக்கக்கூடிய டேமேஜ பேக்கேஜிங்க்கு கொண்டு போகாம அந்த பபிள் டிராப் வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி இந்த 5 லிட்டர் கோல்டு வின்னர் கேன் பார்த்திருப்பீங்க. அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நீங்க கீழே போட்டா கூட ஒரு கிராக் கூட, நார்மலா கையில இருந்து அதை கீழே போட்டா கூட ஒரு சின்ன கிராக் கூட அதுல விழாது. எதனாலனா
அது அதுக்குன்னே தயாரிச்சது. அந்த மெட்டீரியல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், 5 லிட்டர் கேன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், வெளியில இருந்து எந்த டேமேஜ் வந்தாலும் அது உள்ள பொருளை பாதிக்க கூடாது அப்படின்காண்டி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை. இப்ப நீங்க கீரை பாத்துக்கிறீங்கல்ல, இப்ப காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை, காய்கறி பழங்கள் மட்டும் இல்ல, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, உங்களோட நம்ம வாங்குற வந்து மீன், அப்புறம் சிக்கன், மட்டன், காஃபி பவுடர், பால், எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலையால பாதிக்கப்படும். எல்லாரும் சொல்லுவாங்க வெயில் காலத்துல வந்து பழங்கள் தான் சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும், சீக்கிரம் வந்து அழுகிரும். ஸோ 1 நாள் 2 நாளுக்குள்ள வாங்கி 1 நாள் 2 நாளுக்குள்ள நம்ம சாப்பிட்டு அதை காலி பண்ணணும். அதே வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆகாது. அதே காய்கறி பழங்கள் வந்து அவ்வளவு ஈஸியா கெட்டு போகாது. அது மட்டும் இல்ல, ஈவன் உங்களோட பால் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல ஈஸியா தெரிஞ்சிடும். அதே இது குளிர்காலத்துல அந்த அளவுக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சு போகாது. அதே மாதிரிதான் தயிர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற நான்வெஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து சீக்கிரமா வெளியே வச்சா கெட்டு போயிடும். அது எதனால நம்ம சொல்றோம்னா வெப்பநிலை. ஏன்னா சில பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து ஒத்துக்காது. இப்ப எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம் ஒத்துக்காம காய்ச்சல், சளின்னு வருதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து சுத்தமா ஒத்துக்காது, அதை சீக்கிரமா கெட்டு போக வச்சிரும். ஸோ அப்ப வெப்பநிலையில இருந்து அதை பாதுகாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் தான் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், தயிர், பால் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். காய்கறி பழங்களை நம்ம எல்லா காய்கறி பழங்களையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லது இல்லை. ஸோ சில பொருளை அப்பப்ப வாங்கி அப்பப்ப அதை சாப்பிட்டு காலி பண்ணிடும். ஸோ வெளியே உள்ள வெப்பநிலையில இருந்து எப்படி பேக்கேஜிங் வந்து நம்மளோட ப்ராடக்டை பாதுகாக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம். 3வது வந்து பாத்தீங்கன்னா யூவி லைட், புற ஊதா ஒளி. இது எதுல இருந்து வருதுன்னா 2 விதமா இது வருது. ஒண்ணு சூரியன்ல இருந்து வருது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்ல கலரா பிரைட்டா லைட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா யூவி லைட் வந்து வரும். ஸோ இந்த நம்ம கடைகள் உள்ள இருக்கிற யூவி லைட்டும் சரி, பின்ன சூரிய ஒளியில இருந்து வர யூவி லைட்டும் சரி, இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து பாதுகாக்கணும். இது புற ஊதா ஒளி என்ன பண்ணும்னா, இப்ப நீங்க மஞ்சள் இருக்கு, மஞ்சளை வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்து ஃபேட் ஆயிரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா இருக்கிற மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆயிரும். அதே மாதிரி சில்லி பொடி இருக்கு, சில்லி பொடியை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஊதா ஒளியில ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஆயிரும். அதே மாதிரிதான் ஆயில், நம்ம யூஸ் பண்ற ஆயில் இருக்கு பாத்தீங்கன்னா, கோகனட் ஆயிலா இருக்கட்டும், இல்ல சன்ஃபிளவர் ஆயிலா இருக்கட்டும், இல்ல நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எதுவானாலும் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புற ஊதா ஒளியில இருந்து பாதுகாக்கணும். இல்லைன்னா என்ன, அந்த ஆயிலுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா. நம்ம எண்ணெய் ஏன் சேர்த்துக்கிறோம், எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நமக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறனாலதான் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ நம்மளோட சாப்பாட்டுல நம்ம தினமும் உபயோகப்படுத்திக்கிறோம். அப்ப அதுல உள்ள அந்த உள்ள நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த புற ஊதாவளி வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிரும். ஸோ அதனால அந்த பொருள் சாப்பிட்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உபயோகம் இல்லாம போகும். அப்போ பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா புற ஊதா ஒளியில இருந்தும் நம்மளோட ப்ராடக்டை பாதுகாக்கணும். 4 வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம். ஈரப்பதம் எங்க வரும்னா, உங்களோட பிஸ்கட்ஸ் இருக்கு, குக்கீஸ் இருக்கு, சிப்ஸ் சாப்பிட்றீங்க, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடிக்கும் போது அந்த ஒரு சத்தம் வரணும். அது கரெக்டான ஈரப்பதத்துல இருக்கும் போது நமக்கு அந்த சத்தம் வரும். இப்ப ஈரப்பதம் அதிகமானாலும் கம்மியானாலும் அந்த பொருள் வந்து நமக்கு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையில இருக்காது. அப்போ கரெக்டான ஈரப்பதத்தை ஒரு ப்ராடக்ட்டுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் தான். ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு உள்ளேயும் ஒரு மாய்ஸ்டர் லெவல் இருக்கும், ப்ராடக்ட்டுக்கு வெளியவும் மாய்ஸ்டர் லெவல் இருக்கும். ப்ராடக்ட் வெளியே மாய்ஸ்டர் லெவல் எப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல ஈரப்பதத்தோட தன்மை வந்து கம்மியா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம், மழை காலத்துல வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தோட தன்மை வந்து அதிகமா இருக்கும். அப்போ என்னோட பொருள் ஈரப்பதத்தினால அஃபெக்ட் ஆகுற சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேக்கேஜிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாதுகாக்கணும். 5வது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள். சில நுண்ணுயிர்கள் நல்லது செய்யும், சில நுண்ணுயிர்கள் நமக்கு நல்லது செய்யாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வழக்கத்துல நைட்டு வந்து தயிர் உர ஊத்திட்டு இருக்கிற பழக்கம் நம்ம இதுல இருக்கு. ஆனா எந்த நம்பிக்கையில ஊத்துறோம்னா அந்த நுண்ணுயிர்கள் அந்த வந்து பாலை இது பண்ணி தயிரா அடுத்த நாள் காலையில மாத்திடும் ஒரு நல்ல விஷயம் பண்றதுனால அந்த நுண்ணுயிர்கள் நல்ல நுண்ணுயிர்களா இருக்கு. அதே நேரத்துல உங்க பிரெட் வாங்குறீங்க, பிரெட் வாங்கி ஒரு 2-3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அது மேல ஒரு மாதிரி கலர் மாறும்.
அங்க நுண்ணுயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வேலைகள் பண்ணல. ஸோ நுண்ணுயிர்கள் வந்து சில இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம வாங்குற பொருளுக்கு, நம்ம தயாரிக்கிற பொருளுக்கு எதிரா இருக்கு. அதே மாதிரிதான் சீஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், அதுல பல நுண்ணுயிர்கள் இருக்கிறனாலதான் சீஸே வந்து மேனுஃபேக்சரிங்கே பண்றாங்க. ஆனா அதே சீஸ் நான் சரியா பதப்படுத்தி பேக் பண்ணி அதை வந்து பாதுகாக்கலன்னா அதே நுண்ணுயிர்கள் அந்த சீஸுக்கு வந்து பாதகமாகி அந்த சீஸை வந்து கெடுத்துரும். அதே மாதிரிதான் நெய் ஆனாலும் சரி, பன்னீர் ஆனாலும் சரி, தயிர் ஆனாலும் சரி. ஸோ எல்லா பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான விதத்துல நம்ம பேக்கேஜிங் ப்ரொடெக்ட் பண்ணனா அந்த நுண்ணுயிர்களே அந்த பொருளுக்கு எதிராக மாறிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஆக்சிஜன் வந்து நம்மளோட சுற்றுப்புறத்தை கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே ஆக்சிஜன் இருக்கு. அதனாலதான் நம்மளால மூச்சு விட்டு வாழ முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபயோகப்படுத்துற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் நல்லது பண்ணல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குறீங்க, தலசமே அந்த சிப்ஸ் பேக்கெட்டை கட் பண்ணி நீங்க மூந்து பாத்தீங்கன்னா ஒரு நமத்து போன வாடை வரும். அந்த நமத்து போன வாடை எதனால வருதுன்னா வெளியே உள்ள ஆக்சிஜன் வந்து பேக் அந்த நம்ம வாங்கின லேஸ் பேக் வந்து ப்ராப்பரா சீல் ஆகாதனால அதுல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், கண்ணே பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அது வழியா அந்த ஆக்சிஜன் உள்ள போய் அங்க உள்ள சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில தான் ஃப்ரை பண்ணிருக்கோம். அப்போ அந்த எண்ணெயோட கண்டென்ட் வந்து அந்த சிப்ஸ் மேல இருக்கும். அதோட அந்த ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி தான் உங்களுக்கு வந்து அந்த நமத்து போன வாடைய கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி சொல்லுவாங்க, நம்மளோட காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடுற தன்மை இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில சமயம் ஒரு டப்பால உங்க காய்கறியோ பழங்களையோ போட்டு மூடி வச்சீங்கன்னா திறந்து பார்த்தா மேல வந்து குட்டி குட்டி வாட்டர் டிராப்ஸா இருக்கும் மேல. அது எதனாலனா அந்த காய்கறி பழங்கள் மூச்சு விடுறதுனால அதை ரிலீஸ் பண்ணுது. அது வந்து வெளியே போக முடியாம அந்த டப்பாக்குள்ளேயே அழகா செட்டில் ஆயிடுது. ஸோ அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் ஆகலன்னா என்னோட காய்கறி பழங்களும் ஈஸியா கெட்டு போயிடும். அதே மாதிரிதான் எனக்கு வந்து என்னோட ஸ்வீட்ஸ், நம்ம கடைகளை வாங்குறோம் இல்லையா, ஸ்வீட்ஸ், காரம், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து சரியான ப்ரொடெக்ஷன் பேக்கேஜிங் கொடுக்கலன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசாயனங்கள், உங்களுக்கே தெரியும் இப்ப நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி வந்து பெர்மிட் பண்ண கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க இந்த அளவுல யூஸ் பண்ணா மனித உடலுக்கு அது கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த வேலையை பண்றது இல்லை. நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களை பண்றதுனால அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியா கெட்டு போகுது. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சாப்பிடுற கெச்சப் இருக்கு. கெச்சப்போட லேபிளை ஜஸ்ட் நீங்க பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அது எப்படியும் ஒரு 5-6 கெமிக்கல் ஆச்சு இருக்கும். எமல்சிஃபையர், ஸ்டெபிலைசர், அசிடிட்டி ரெகுலேட்டர், சோடியம் பென்சோவேட், ப்ரிசர்வேட்டிவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேபிளுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அந்த கெச்சப்புக்கு ஏன்னா கெச்சப்ல வந்து நம்ம தக்காளி யூஸ் பண்றோம், பின்ன மற்ற ஸ்பைசஸ் யூஸ் பண்றோம். அதெல்லாம் பண்றோம். அதை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் கெச்சப்பை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இது உடம்புக்கு நல்லதான்னு கேட்டா அந்த ஃபுட் சேஃப்டி பெர்மிட் பண்ண அளவுல உபயோகப்படுத்தினா பிரச்சனை இல்லை, அதை விட அதிகமா போச்சுன்னா நம்ம உடம்புக்கு கெடுதல். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நம்ம உபயோகப்படுத்துற பேக்கேஜிங்கோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த ப்ராடக்டை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தன்மையில இருந்து இழக்க வச்சிரும். சப்போஸ் இது தெரியாம அந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்ப மார்க்கெட்ல உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ், காமன் ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா ஒவ்வொரு பேக்கேஜிங்க்கும் என்னென்ன பிளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு. முதல்ல நீங்க பாக்குற ஆச்சி மட்டன் மசாலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் இதை வந்து பாக்க பேக்கேஜிங்ல வந்து நம்ம 2 லேயர், 3 லேயர், 4 லேயர், 5 லேயர் அந்த மாதிரி பேக்கேஜிங்ல வந்து நம்ம சொல்லுவோம். அது ஏன் சொல்றோம்னா ஒவ்வொரு லேயரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல், அந்தந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அதுதான் அந்த ப்ராடக்ட்டை வந்து பாதுகாக்குது. இப்ப முதல்ல மட்டன் மசாலா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு லேயர் போட்டிருக்கேன், 12 மைக்ரான் PET. அது எதுக்குன்னா நம்ம மேல வந்து பவுச்ல பிரிண்ட் பண்றோம். அந்த பிரிண்டிங் பண்றதுக்கு ஏற்ற விதமா இருக்கிறதா அந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். ரெண்டாவது மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா
ப்ராடக்டை வந்து வெளியில உள்ள ஆக்சிஜன்ல இருந்து மாய்ஸ்டர்ல இருந்து அதை பாதுகாக்கணும். அதுக்காண்டிதான் 2வது உள்ள மெட்டீரியல். 3வது உள்ள மெட்டீரியல் எதுக்குன்னா அந்த பேக்கை வந்து நல்லா டைட்டா சீல் பண்ணணும். அப்பதான் வெளியே உள்ளது எதுவும் உள்ள போகாது, உள்ள உள்ளது எதுவும் வெளியே வராது. அது மட்டும் இல்லாம 3வது லேயர் தான் நம்ம பேக் பண்ற ப்ராடக்டோட டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ நம்ம பேக் பண்ற பொருளுக்கும் நம்ம பேக்கேஜிங்கும் டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கிறது நம்ம உபயோகப்படுத்துற 3வது லேயர். அந்த லேயர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா ஃபுட் கான்டாக்ட் லேயரா தான் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங்க்கும் நல்லது, உள்ள இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் நல்லது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பேக்கேஜிங் பண்றப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவை, என்ன மாதிரி விஷயங்கள் தேவை, அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கேஜிங்க்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. இப்ப எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிபிகேஷன் இருக்குல்ல, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரம் மசாலா பண்ணணும்னா பட்டை இந்த அளவுக்கு போடணும், கிராம்பு இந்த அளவுக்கு போடணும், சில்லி இந்த அளவுக்கு போடணும், மல்லி இந்த அளவுக்கு போடணும், ஒரு ஸ்பெசிபிகேஷன் நீங்க மெயின்டைன் பண்றீங்க, ஒரு ரெசிபி வந்து ஃபாலோ பண்றீங்க. அதே மாதிரி பேக்கேஜிங் பண்ணணும்னாலும் பேக்கேஜிங்க்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. அது அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த பேக்கேஜிங் வந்து அந்த ப்ராடக்டை அழகா அதோட 6 மாசம் லைஃபோ இல்ல 12 மாசம் லைஃபோ அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே கிளாஸ் பாட்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 12 மாசம் கொடுத்துருக்கேன். அதே இது பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு வந்து 6 மாசம் தான் கொடுத்துருக்கேன். எதனாலனா பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா புற ஊதா ஒளி, பின்ன அந்த மாய்ஸ்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிகள், இதெல்லாம் வந்து சீக்கிரமா பிளாஸ்டிக் பாட்டில் வழியா உள்ள போயிடும். ஆனா கிளாஸ் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இன்னொரு பிளஸ் என்னன்னா பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாரும் ரீயூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா ரொம்ப கம்மி. ஆனா கண்ணாடி பாட்டில் நம்ம எப்பவுமே ரீயூஸ் பண்ணுவோம். அதுல கன்சியூமருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பேக்கேஜிங் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியலை பண்ணி பின்ன எத்தனை மாசம் நான் என்னோட ஷெல்ஃப் லைஃப் கொடுக்க போறேன், 6 மாசமா 12 மாசமா 18 மாசமா, சத்யன் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசமா 12 மாசமா 18 மாசமா இருக்கும். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எனக்கு 18 மாசம் 24 மாசம் தேவை. அதே இது நான் இந்தியால விற்கணும்னா எனக்கு 6 மாசம் 12 மாசம் வந்து போதும். ஸோ எந்தெந்த ஷெல்ஃப் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பேக்கேஜிங் மெட்டீரியலை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியலை என்னால பிளைண்டா சூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடி என்னன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் 6 மாசம் கொடுக்குறேன்னா நிஜமாவே 6 மாசம் நான் அதை ரியலா ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிஜமாவே என்னோட பேக்கேஜிங் அந்த ப்ராடக்ட்டுக்கு 6 மாசம் பாதுகாப்பா இருக்கா இல்லையான்னு நான் படிக்கிறது தான் ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடி. ஸோ எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டுமே ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடி பண்ணாம நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெய். இல்ல நீங்களே சொன்னீங்க, இதுலயே வந்து பாருங்க பிளாஸ்டிக் பாட்டிலுக்கும் பவுச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பவுச்சுக்கும் 6 மாசம், அதே கண்ணாடி பாட்டிலுக்கு 9 மாசம். அடுத்தால பிளாஸ்டிக் வித் பேப்பர் காட்டன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 மாசம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெய் எதனால ஈஸியா கெட்டு போகும் நம்ம இப்ப படிச்சோம். என்னன்னா பார்த்தோம், மாய்ஸ்டரால கெட்டு போகும், ஆக்சிஜனால கெட்டு போகும். பின்ன நெய்யில வேற என்ன பிரச்சனைனா நெய்க்கு வந்து நம்ம திறந்தவனா மனமா இருக்கணும். அந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா எதனால ஸ்பாயில் ஆகும்னா ஆக்சிஜனாலதான் அந்த நெய்யோட அந்த ஒரு ஃபிளேவர் இருக்குல்ல, நமக்கு திறந்தவன ஒரு ஸ்மெல் அழகா வருது. அது வந்து ஏன் ஸ்பாயில் ஆகுதுன்னா நெய்யோட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுறதுனால மட்டும்தான் அந்த நெய்க்கான ஃபிளேவர் வந்து லாஸ் ஆகி நமக்கு ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா நெய்க்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலர்ல தான் நெய் இருக்கும். அதே நெய் வந்து பாத்தீங்கன்னா வெளியே உள்ள ரசாயனங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன்னால என்ன ஆகும்னா டார்க் ஆகும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்னால நம்ம ப்ராடக்ட் வந்து கெட்டு போகுது அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான பேக்கேஜிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட ப்ராடக்டோட தன்மை, அதுல ஒரு தன்மை இல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்ல பிஹேவியர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். என்னோட ப்ராடக்டோட தன்மை தெரியாம என்னால பேக்கேஜிங் வந்து கரெக்டான பேக்கேஜிங் என்னோட ப்ராடக்ட்டுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரிதான் இது எண்ணெய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க எண்ணெய் டின்லயும் இருக்கும், கேன்லயும் இருக்கும், பின்ன வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும், பிளாஸ்டிக் பவுச்ல இருக்கும். இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும்
அந்தந்த கன்சியூமருக்கு ஏத்த ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குது. எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும், அதை வச்சுதான் நம்ம வந்து இதை வந்து செலக்ட் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேன். தேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 விதமான பேக்கேஜிங் தான் இப்ப மார்க்கெட்ல இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல உபயோகப்படுத்துற பேக்கேஜிங் மெட்டீரியல். அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் யூஸ், ஒரு தடவை தான் நம்ம உபயோகப்படுத்த போறோம். காலையில நான் வந்து இப்போ ஒரு பிரெட் ஜாம் சாப்பிட்றேன், இல்ல சாண்ட்விச் சாப்பிட்றேன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்கை நான் மேல இருந்து கிழிச்சு அதை யூஸ் பண்ணி என்னோட இதுக்கு நான் உபயோகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு. ஸோ தேவையான அளவு நான் உபயோகப்படுத்திட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில். அதே மாதிரிதான் பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அது கொஞ்சம் ரிஜிடா இருக்கும். ஸோ எனக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல, ஸ்டோரேஜ்ல அந்த மாதிரி விஷயங்கள் அது எனக்கு உடையாது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில். கிளாஸ் பாட்டில் வந்து எப்பவுமே வந்து தேன் மாதிரி பொருளுக்கு கிளாஸ் பாட்டில்ல பேக் பண்றதுதான் எப்பவுமே நல்லது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே உள்ள நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருந்து, என்விரான்மெண்ட்ல இருந்து, சுற்றுப்புறத்துல இருந்து, பின்ன அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ரசாயனம் ரியாக்ஷனும் இருக்காது, எந்த ஒரு நுண்ணுயிர்கள் ரியாக்ஷனும் வெளியே இருந்து நடக்காது. ஸோ இதெல்லாம் நம்மளோட அதனால தேனோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 9 சில சமயம் 12 மாசம் கூட கண்ணாடி பாட்டில்ல தேன் வச்சா நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அகைன் சிறுதானியம். சிறுதானியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அரிசி, கோதுமை மாதிரிதான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பேக்கேஜிங் நம்ம உபயோகப்படுத்துறோமோ அதே ஃபார்மேட் தான் இதுக்கும் போயிருக்கோம். பின்ன வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு லைஃப் வந்து 6 மாசத்துக்கு மேல தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா நம்ம வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள். ஸோ அதனால நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாங்குவோம். எனக்கு அரிசி இந்த மாசம் 25 கிலோ தான் என் வீட்டுல வந்து செலவாகுதுன்னா 25 கிலோ தான் அந்தந்த மாசத்துக்கு மாதிரி நான் வந்து வாங்கி உபயோகப்படுத்திப்பேன். நான் அதுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கா? இதுக்கு ஏன் இதை சொன்னீங்க, இதுக்கு இது பண்ணா சரியா வருமா, அந்த மாதிரி இது வரைக்கும்? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வேற டாபிக் போறோம், அதனால. சொல்லுங்க. ராஜேஸ்வரன் சார், பேக்கிங்ல வந்து சீல் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணிடுறோம் சார், உள்ள கம்ப்ளீட்டா ஏர் டைட் சீல் பண்ணிடுறோம். பட் எப்படி நீங்க வந்து ஆக்சிஜன் வெளில இதாகுதுன்னு சொல்றீங்களா? அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா டயாமாட் பிரீமியம் போட்டுருக்கலாம். இப்ப அது வந்து சீல் மேல பண்ணிடுறாங்கல்ல. நார்மல் இப்ப எனக்கு புரியல, ஏன்னா நீங்க வந்து 2 லேயர் 3 லேயர்னு சொல்றீங்களா. இப்ப நம்ம வந்து ஒரு பேக்கேஜிங் வாங்குறப்ப ஸ்டாண்டர்ட் பவுச், அந்த அலுமினியம் ஃபாயில் பவுச் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. How we can do research on that? That's what I'm looking for. அதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? Yes sir. இப்ப ஒரு மெட்டீரியல் வந்து 2 லேயரா 3 லேயரா அவங்க சொல்றாங்க, அது எப்படி நான் நம்புறது, கரெக்டா? அதான் உங்களோட கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாருக்கும் அசிட்டோன் தெரியும்ல, கெமிக்கல் நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். அசிட்டோன், ஆல்கஹால் எல்லாம் நம்ம +2 கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? என்னன்னா இப்ப நீங்க இப்ப யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் 3 லேயர்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஒரு பவுச் வாங்கி 10க்கு 10 கட் பண்ணுங்க. 10 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் கட் பண்ணுங்க. ஓகேவா? கட் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த அசிட்டோன்லயோ இல்ல ஆல்கஹாலுக்குள்ளேயோ நீங்க போடுங்க. உங்களுக்கு ஒரு நாள்லயே அதுல எத்தனை லேயர் இருந்தாலும் பிரிஞ்சு வந்துடும். இப்ப 3 லேயர் இருக்குன்னா அது 3 லேயர் பிரிஞ்சு வந்துடும். அது வந்து எத்தைல் ஆல்கஹால் நம்ம சொல்லுவாங்க. எத்தைல் ஆல்கஹால் அது நார்மல் தான். எத்தைல் ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் யூஸ் பண்ணுவோம் மேனுஃபேக்சரிங்க்கு. அதை வந்து கிளீன் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஒரு பொருள் தயாரிச்சுட்டு நான் இன்னொரு பொருளுக்கு மாறும் இல்லையா, அப்ப நான் வந்து தண்ணியால கிளீன் பண்ணிட்டு இந்த ஆல்கஹால் போட்டு தான் தொடப்பேன். ஏன்னா இதெல்லாம் ஃபுட் கிரேட் ஆல்கஹால், உடம்புக்கு வந்து கெடுதல் இல்லை. இது எல்லாமே ஃபுட் கிரேட் ஆல்கஹால். ஓகேவா? உங்களுக்கு 3 லேயரா பிரிஞ்சு வந்துடும். யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா அதுலயே காமிச்சு கொடுத்துரும், இது 3 லேயர் இல்ல 2 லேயர் தான் அப்படின்னு. இது எதுக்குன்னா இப்ப நான் வந்து ஒரு லேப்ல கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். நீங்க வந்து செலவழிக்கணும், கரெக்டா? அதுக்கு ஒரு டெஸ்டிங் சார்ஜஸ் அவன் ஒரு 3-4 நாள் ஆக்குவான். ஸோ அதுக்குள்ள நமக்கு வெயிட் பண்ண முடியாது. இதுதான் நமக்கு ஒரு நாளே தெரிஞ்சிடும் எனக்கு என்ன மாதிரி பேக்கேஜிங் தேவை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீமியால டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் பேக்கேஜிங்.
கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன் போட்டிருக்கேன் பாருங்களேன். 12 மைக்ரான் PET, 40 மைக்ரான் PE. ஏன் இதுக்கு 2 லேயர் நான் போட்டிருக்கேன்னா, இந்த பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இப்படியே வந்து வச்சுட்டு போறது இல்லை. கரெக்டா நான் கட் பண்ணி மாத்திடுவேன், ஒரு டப்பால போட்டுருவேன். கரெக்டா இப்படியே நான் ஸ்டோர் பண்ண போறேன். அதே மாதிரி கடைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா இது வெளியே இப்படி வச்சா கூட ஈஸியா வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தல இந்த உரத்தாள் எப்படி கெட்டு போகும்னா ஈரப்பதத்தினாலதான் அதிகமா கெட்டு போகும். ஈரப்பதம் இருந்துச்சு அதிகமா உள்ள போச்சுன்னா, பேக்கேஜிங் உள்ள போச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அப்போ எனக்கு இந்த பேக்கேஜிங்க ஈரப்பதத்துல இருந்து மெயினா பாதுகாத்தாலே எனக்கு 80% என்னோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப். இப்ப கீழே வந்து நம்ம ஒரு லேயர் போட்டிருக்கோம், 40 மைக்ரான் PEன்னு போட்டிருக்கோம். அது PEங்கிறது பாலிஎத்திலீன்ங்கிற ஒரு பிளாஸ்டிக். பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாய்ஸ்டர்ல இருந்து நம்மளோட பொருளை பாதுகாக்கும். அதனாலதான் நம்ம இங்க அந்த PE மெட்டீரியல் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். என்னோட உரத்தாள் வந்து சேஃபா இருக்கும். ஸோ இப்ப எப்படி ஸ்பெசிபிகேஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா, அந்தந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பொருளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜிங்க்கு நம்ம ஸ்பெசிபிகேஷன் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணா, எந்த திக்னஸ் நம்ம யூஸ் பண்ணா அது வந்து பாதுகாக்கும். ஸோ அப்படிதான் வந்து நாங்க முடிவுக்கு வர்றது. கிரேட் சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்த போட்டா. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, சாரி. சொல்லுங்க. இப்போ நம்ம இவ்ளோ லேயர் நம்ம அதனால பேக் பண்ணி அனுப்புறோம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப அவங்க ஓபன் பண்ணி இப்ப நம்ம ஜிப்லாக் மாதிரி போடுறோம். அவங்க ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா அதுல ஈரத்தன்மை எல்லாம் போக ஆரம்பிக்கும். தென் இப்ப நாங்க வாங்குற ஜிப்லாக் பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கு, பட் உள்ள வந்து அந்த பிளாஸ்டிக் லேயர் இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த பிளாஸ்டிக் லேயர் நம்ம ப்ராடக்ட் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருந்துட்டே இருக்கு. அது பத்தின ஏதாவது அது என்ன பொருள் நீங்க பேக் பண்றீங்க? அதுல நான் வந்து நேந்திரம் காய் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து போரேஜ் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, பவுடர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனோம்னா உங்களோட உள்ள அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து இப்ப நான் சொன்ன பாலிஎத்திலீன் சொன்னேன் இல்லைங்களா, PE, அதுதான் அந்த நீங்க வாங்குற பவுச்ல உள்ள இருக்கிற மெட்டீரியல். அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு கெடுதலும் அது கொடுக்காது. அந்த ப்ராடக்டோட கான்டாக்ட்ல இருக்கலாம். பின்ன அந்த மெட்டீரியலோட 2 மெயின் தன்மை என்னன்னா, அது நல்ல சீல் ஆகும். உங்களுக்கு சீல் வந்து நல்லா டைட்டா ஆகும். 2வது ஈரப்பதத்துல இருந்து உங்களை வந்து பாதுகாக்கும் வெளியில இருந்து. ஸோ உங்க பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வெளியே பேப்பர் யூஸ் பண்றீங்க, கரெக்டா? அது வந்து பேப்பர் ஸ்டாண்டப் பவுச் மாதிரி, கரெக்டா? உங்களோட ஓகே, வெளியே நீங்க பேப்பர் உபயோகப்படுத்தினால பேப்பர் வந்து ஈஸியா வெளியே உள்ள சுற்றுச்சூழல்ல இருந்து வேகமா அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள போயிட்டு உங்க ப்ராடக்டோட ரியாக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகம், வெளியே நீங்க பேப்பர் உபயோகப்படுத்துறதுனால. ஓகேங்களா? நீங்க மேல சீல் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? மேல இருந்து எதுவும் உள்ள போகாது. ஆனா வெளியில அந்த பேப்பர் வந்து ஃபுல்லா சுற்றுச்சூழலோட ரியாக்ட் ஆயிட்டு தானே இருக்கு, கரெக்டா? உங்களுக்கு வந்து ஏன்னா பேப்பர் வந்து ஈரப்பதத்தை உள்ள அப்சர்வ் பண்ணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கரெக்டா? அப்போ அது வந்து உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப உங்க ப்ராடக்ட்டுக்கும் அது போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால உங்க ப்ராடக்ட் வந்து வெளிய பேப்பர் பட் உள்ள பாலித்தீன் அந்த கவர் தானே இருக்கு இல்லைங்களா? அப்ப எப்படி அது எப்படின்னா, என்னோட பாலிஎத்திலீனுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அது பாதுகாக்கும். இப்ப நான் வெளியவும் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தி இப்ப உரத்தாள்ல பார்த்தோம், வெளியவும் பிளாஸ்டிக் இருக்கு, உள்ளேயும் பிளாஸ்டிக் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளியே உள்ளதே கொஞ்சம் தடுத்துரும், கொஞ்சம் உள்ள வரத பாலிஎத்திலீன் தடுத்துரும். ஆனா உங்க கேஸ்ல பேப்பர் வந்து எல்லாத்தையும் உள்ள விட்டுருச்சு, அலோவ் பண்ணது இல்லையா? 100% அலோவ் பண்ணிருச்சு. ஆனா பாலிஎத்திலீனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மேபி ஒரு 80% கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா 20% என்ன ஆகும்னா உள்ள டிரான்ஸ்பர் ஆயிரும். ஸோ அப்படி போறப்ப உங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு வர சான்சஸ் அதிகம். அது இப்போ வந்து அதுக்காக நம்ம வந்து ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணா அது ஓகேங்களா? இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம உள்ள இல்லனா கூட இதே ஸ்டாண்டப் பவுச்லயே ஃபாயில் பவுச் இருக்கு உங்களுக்கு. இதே ஸ்டாண்டப் பேப்பர்லயே ஃபாயில் பவுச் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர். ஓகே, நீங்க சொன்னது ஒன்லி 2 லேயர் பேக்கேஜிங், நான் சொல்றது 3 லேயர். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு.
ஓகேங்க. எங்களுக்கு நீங்க கொஞ்சம் அந்த இது எங்க வாங்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டீட்டெயிலும் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இது நம்ம ஆன்லைன்லயே வாங்கலாம். இதுக்கு வந்து 2-3 வெப்சைட் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதிலேயே வந்து வாங்கிக்கலாம். கடைகள் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சார். ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து நான் சாட்ல வந்து லாஸ்டா முடியறப்ப ஷேர் பண்ணிடுறேன் நான். ஓகேங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ட்ரெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இப்ப பேக்கேஜிங்ல இருக்க போகுது அப்படின்னு. வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம் பேக்கேஜிங். வேக்யூம் பேக்கேஜிங் நீங்க மார்க்கெட்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வேக்யூம் பேக்கேஜிங் இதுல உள்ள ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோங்க. இப்ப நிறைய இந்த மாதிரி தான் வருது. கரெக்ட். இது எதுக்கு நம்ம பண்றோம்? அதாவது ஏர் டைட் பண்றதுக்காக வந்து. நம்ம ஏர் டைட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது? அந்த பொருள் வந்து மாய்ஸ்சர் மாறாம அப்படியே இருக்கும். என்ன தன்மையில பேக் பண்றாங்களோ அதே தன்மையில அப்படியே இருக்கும் அப்படிங்க. ஸோ அதனால எனக்கு நான் என்ன கிடைக்குது பலன்? அந்த நியூட்ரிஷன் வேல்யூ எதுவும் வேஸ்ட் ஆகாம எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். கரெக்ட். பிளஸ் வேற என்ன கிடைக்கும் எனக்கு? நியூட்ரிஷன் வேல்யூ இல்லாம வேற என்ன? வெயிட் மெயின்டைன் ஆகும் சார். எக்ஸாக்ட்லி வெயிட் மெயின்டைன் ஆகும். பிளஸ் என்னோட ஷெல்ஃப் லைஃபும் கூடும். முக்கியமா அது. இப்ப 1 நாள் 2 நாள் இருக்கக்கூடிய பொருள் 5-6 நாள் கூட எனக்கு நல்லாவே இருக்கும். அதுதானே எனக்கு விற்கிற எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல கெட்டு போற பொருள் 6 நாள் இருந்துச்சுன்னா எனக்கு லாபம் தானே. கரெக்டா? ஆனா அந்த ஒரு லாபம் நான் பேக்கேஜிங் மூலமா கொண்டு வரேன். இதுல ப்ராடக்டோட ரோலும் எதுவுமே இல்லை. பேக்கேஜிங் மூலமா 2 நாள்ல கெட்டு போற பொருளை 6 நாள் வரைக்கும் லைஃப் கொடுத்து அதை வந்து நான் மார்க்கெட்ல என்னால ப்ரொமோட் பண்ணி விற்க முடியுது. அதுதான் பாத்தீங்கன்னா வேக்யூம் பேக்கேஜிங்கோட ஒரு அட்வான்டேஜ். நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் வேக்யூம் எந்த ஒரு பொருளுமே ஃபர்ஸ்ட் கெட்டு போறது பிகாஸ் சுற்றுச்சூழல இருந்து ஏற்படுற ரியாக்ஷன்னாலதான் எல்லா பொருளுமே வேகமா வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ இங்க நான் வேக்யூம் பேக்ல கம்ப்ளீட்டா ஏர் எடுத்துட்டனால உள்ள வந்து பாத்தீங்கன்னா 0% சொல்ல முடியாது. 99.9% எனக்கு உள்ள ஏர் இல்லை. 0.01% உள்ள வந்து ட்ராப் ஆயிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் வந்து எனக்கு கொடுக்காது. ஸோ இதுதான் வேக்யூம் பேக்கேஜிங்ல நமக்கு உள்ள ஒரு கிரேட் அட்வான்டேஜ். ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம் பேக்கேஜிங் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளிஸ்டர் பேக்ஸ். இது எதுக்குன்னா நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், தேங்காய் வந்து வேகமா கெட்டு போயிடுன்னு சொல்லி தேங்காவை நல்லா திருவி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவோம். இல்லைன்னா எப்பப்ப தேவையோ அப்பப்ப மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து என்னன்னா நம்ம கோகனட்டை வந்து அழகா கியூபா கட் பண்ணி பிளிஸ்டர் பேக்ஸ் வந்து நீங்க வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இங்க மார்க்கெட்ல வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இருக்குல்ல நம்மளோட ஜெல்லி, கலர் ஜெல்லி தான் இருக்கும்ல, நம்ம சாப்பிட்டுருப்போம்ல ஜெல்லிஸ், ஜெல்லிஸ் வந்து மேல உள்ள சீலை எடுத்துட்டு நம்ம உள்ள வந்து ஸ்பூனை வச்சு சாப்பிடுவோம். அந்த ஜெல்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிளிஸ்டர் பேக்குன்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படின்னா ஒரு டை பண்ணிட்டு பிலிமை வந்து அந்த டைக்குள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டை என்ன ஷேப்போ அதே ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிம் வந்து எடுத்துரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு நம்மளோட டை. அதனால என்னோட பிலிமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல ஃபார்ம் பண்ணிருக்கும். எதுக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்னா, ஏன்னா என்னோட தேங்காவோட இதை வந்து நான் கியூபா கட் பண்றேன். அந்த தேங்காவோட கியூப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பிளிஸ்டர் சைஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். இது எதுக்குன்னா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஈஸியா வேகமா கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் லைஃப் கொடுக்கறதுக்காண்டி பின்ன இதுல ஒரு பிளஸ் என்னன்னா எனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நான் எடுத்தா போதும். இப்ப நான் கடையில ஒரு தேங்காய் வாங்கினா மொத்தமா உடைச்சி அதை வந்து ரெண்டாக்கி பின்ன கொஞ்சம் எனக்கு தேவையானது கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சத்தை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லைன்னா திருவி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெளியே வச்சிருந்தா தேங்காய் ஈஸியா கெட்டு போயிடும். ஆனா இந்த பிளிஸ்டர் பேக்ல ப்ராப்பரா மேல சீல் ஆகி ப்ரொடெக்ட் ஆயிருக்கிறதுனால எனக்கு இன்னைக்கு 2 தேங்காய் கியூப் தேவைன்னா அதை மட்டும் நான் பிரிச்சு உபயோகப்படுத்திட்டு மற்ற பேக்கை அப்படி நான் வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளிஸ்டர் பேக்ஸ் ஆஃப் கோகோனட் கியூப்ஸ்ல உள்ள ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா கோகோனட்டுங்கிறது நம்மளோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்துற ஒரு பொருள். நம்மளோட சமையல்லையும் ஆனாலும் சரி, நம்மளோட உபயோகத்திலையும் சரி. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஃப்எஸ் மிஷின் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம பல பேக்கேஜிங் வந்து பார்த்தோம். அந்த பேக்கேஜிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் கையால ஃபில் பண்ண முடியாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அங்க பார்த்திருந்தோம்.
கொண்டு போறேன்னா, இங்க ஆச்சி மட்டன் மசாலா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆச்சி மட்டன் மசாலா கையால பேக் பண்ணல, அதை வந்து மிஷின்ல தான் பேக் பண்ணிருக்காங்க. அதை எந்த மிஷின்ல பேக் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நீங்க ரெண்டாவதா பாக்குறீங்கல்ல, ரெண்டாவதா பாக்குற இந்த மிஷின் பிளஸ் நாலாவதா அந்த பிங்க் கலரா இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷின். அந்த மிஷின் மூலமா தான் அந்த ஆச்சி மட்டன் மசாலா மாதிரி பேக்க சீல் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா லேமினேட்னு சொல்லுவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த ரோல் மாதிரி இருக்கா, நம்மளோட பேக்கேஜிங்க இந்த ரோல் மாதிரி பண்ணிட்டு அந்த ரோலை மிஷின்ல மாத்திட்டு அந்தந்த பவுச்சுக்கு ஏத்த மாதிரி அந்த மிஷின் வந்து கரெக்டா கட் பண்ணி சீல் பண்ணி ப்ராடக்டை ஃபில் பண்ணி மேலேயும் சீல் பண்ணும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்ம் ஃபில் சீல். என்னன்னா ஃபர்ஸ்ட் பவுச்சை ஃபார்ம் பண்றோம், ஃபார்ம் பண்ணும்போது கீழே சீல் பண்ணிடுறேன், அப்புறம் ஃபில் பண்றேன், அப்புறம் டாப்ல வந்து நான் சீல் பண்றேன். அதனாலதான் இந்த மிஷினோட பேரு ஃபார்ம் ஃபில் சீல். இதை வந்து இண்டஸ்ட்ரியில எஃப்எஃப்எஸ் மிஷின் நம்ம சொல்லுவோம். இப்ப பவுடருக்கு புரியல, ஸ்கிரீன் வந்து டிஸ்ப்ளே வந்து மசாலா ஸ்கிரீன் புரியல. ஸ்கிரீன் ஸ்கிரீன் நாங்க பாக்குறது மசாலா ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கேன். ஓ ஓகே, மசாலாக்கு மிஷினா? ஹலோ, இல்ல ஒருவேளை எனக்கு மட்டும் கேட்கல, புரியல எனக்கு. வந்து ஆச்சி மசாலாலாம் இது பேக் பண்றதுன்னு சொன்னீங்களா, சோ அது ரிலேட்டடா கேக்குறாங்க போல இருக்கு. ஓகே சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ சார், இல்ல அவரோட ஸ்கிரீன் வந்து அந்த ஆச்சி மசாலா காமிச்சிங்கல்ல, அந்த ஸ்கிரீன் தான் இருக்குன்னு சொல்றாரு அவரு. இப்ப நீங்க காட்டுற மிஷினோட ஸ்கிரீன் இல்லன்றது அவருக்கு வரல, அவருக்கு தெரியல. உங்களுக்கு சரியாச்சா இப்போ? ஓகே, இல்ல சார் ஒருவேளை என்னோட நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம்னு தெரியல, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே டன் டன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பவுடர்ஸுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டாவது அப்புறம் நாலாவது மிஷின் இருக்கு பாத்தீங்கன்னா அது உபயோகப்படுத்துவோம். இப்ப நம்ம வந்து நம்மளோட கடுகு, வெந்தயம், சீரகம் அந்த மாதிரி முழுசா இருக்கிற ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, இல்ல நம்மளோட தாள், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கப் ஃபில்லர்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல பாக்குறீங்கல்ல மேல கப் ஃபில்லிங்னு எழுதிருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த மிஷின் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோலா இருக்கிற பொருட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எதனாலனா ஹோலா இருக்கிற பொருள் வந்து வால்யூம், அதுல ஒரு கப் இருக்கும். இப்ப வந்து 100 கிராம் மஸ்டர்டுக்கு ஒரு கப் இருக்கும். அந்த கப்ல அழகா அந்த ப்ராடக்ட் வந்து ஃபில் ஆகி பின்ன கீழே உள்ள பேக்கேஜிங்ல அது ஃபில் ஆகி சீல் ஆகும். இது எதுக்குன்னா பவுடர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு மிஷின், ஹோலா இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஒரு மிஷின். ஏன்னா ஹோலா இருக்கிற ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அளவு வந்து மேலையும் கீழே மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடுகுனா எல்லா கடுகும் ஒரே சைஸ்ல இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் வெந்தயம், சீரகம் எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்காது. அப்போ இந்த மாதிரி கப்ல போடுறப்ப அது கரெக்டா அளவு மெஷர் பண்ணிட்டு நமக்கு அந்த 100 கிராம் அழகா அந்த கப்பு வந்து கீழே ஓப்பன் ஆகும். கீழே கப்பு ஓப்பன் ஆனவொன்னா அது பேக்ல அழகா ஃபில் ஆகி மேல வந்து சீல் ஆகும். ஸோ கப் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆகர் ஃபில்லிங்னு ஒண்ணு சொல்றோம்ல, அதுதான் ஃபார்ம் ஃபில் சீல் மிஷின். அது வந்து பாத்தீங்கன்னா பவுடர் ப்ராடக்ட்டுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம். நான் ஆகர் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் மசாலாக்கு மட்டும் இல்ல, சர்ஃபெக்சலா இருக்கட்டும், டைடா இருக்கட்டும், எந்த ஒரு பவுடர் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து ஆகர் ஃபில்லிங் மிஷின் உபயோகப்படுத்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சீல் மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜிங்கான சீலிங் எக்யூப்மெண்ட் தான் இங்க பாத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோடா பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான மிஷின் தான் அது. கார்க்கு மேல இப்படி ஃபில் பண்றது. அப்புறம் கீழே அந்த ப்ளூ கலர் இருக்கிற மிஷின் வந்து நம்மளோட பவுச்சர்ஸ் எல்லாமே மேனுவலா கன்வேயர்ல விட்டு சீல் பண்றதுக்கு. அதே மாதிரி மேல கேப் க்ளோஷர் மிஷின் வந்து பாட்டில வந்து நான் மேனுவலா ஃபில் பண்ணிட்டு கேப்பிங் மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும்னா இந்த ஒரு சிம்பிள் செட்டப் பண்ணி நான் பாட்டில் வச்சுட்டு மேல கேப் போட்டோம்னா அது அழகா டைட்டா வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் சீல் மிஷின். இண்டக்ஷன் சீல்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல மூடிய திறந்தவனா ஒரு சில்வர் ராப்பர் இருக்கும் பாட்டிலுக்கு மேல, கரெக்டா? அது வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் சீல் அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்ஷன் சீல் எதுக்குன்னா 2 விதமான யூசேஜ். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து அது வெளியே உள்ள சுற்றுச்சூழல் கெடுதல்ல இருந்து பாதுகாக்கும், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டேம்பர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. யாராவது பாட்டில் மூடிய திறந்து ஓபன் பண்ணியிருந்தா அந்த பாட்டில வந்து நம்ம வாங்க வேண்டாம், இல்ல நாளைக்கு அது கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டா நம்ம கொண்டு போக முடியும். இந்த பாட்டில யாரோ வந்து திறந்து வச்சுட்டாங்க ஷெல்ஃப்ல,
அதனால இது வந்து சேலுக்கு வந்து ஏத்தது கிடையாது. ஸோ இந்த 2 விதத்துக்காண்டினா நம்ம இண்டக்ஷன் சீல் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து கீழே இம்பல் சீல்னு ஒண்ணு இருக்கு. இம்பல் சீல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் சீலரை விட இம்பல் சீலும் பவுச்சஸுக்கு தான் யூஸ் பண்றோம் ரெண்டுமே. இம்பல் சீல் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டான ஒரு சீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு ரொம்ப டைட் சீல் வந்து நமக்கு பவுச்சஸ்க்கு அது கொடுக்கும் பேங்க் சீலை விட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் சீல். பாக்ஸ் சீலுங்கிறது நம்ம இது பார்த்திருப்பீங்க, நம்ம ஹல்திராம்ஸோட சோன் பப்டி. சோன் பப்டியில வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேல சோன் பப்டி ஃபில் ஆயிருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணிருப்பாங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ள சோன் பப்படியே எடுக்க முடியும். அந்த மாதிரி பேக்கேஜிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் சீலர்னு ஒரு இதை நம்ம உபயோகப்படுத்துவோம். இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம பாட்டிலோட க்ளோஷர்ஸ் வந்து இங்க காமிச்சிருக்கோம். கண்ணாடி பாட்டிலுக்கு எது, இப்ப நீங்க மேல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலுக்கான கரெக்டான மூடிகள். அதே மாதிரி வந்து அதுலயே நிறைய டைப் இருக்கு. ஒண்ணு நம்ம சோடா பாட்டிலுக்கான ஒரு மூடி பார்க்கணும். சோடா பாட்டில் மூடி என்ன, ஒரு தடவை திறந்துட்டா அதை வந்து மறுபடியும் மூடி வைக்க முடியாது சோடா பாட்டில், ஏன்னா அதுக்கு ஒன் டைம் க்ளோஷிங் மட்டும்தான். ஆனா வந்து நம்மளோட ஊறுகாய் பாட்டில், ஜாம் பாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவைனாலும் நம்ம உபயோகப்படுத்திட்டு அதை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிள் டைப் தான். அந்த மாதிரி அதை வந்து பாத்தீங்கன்னா டின் கேப்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அது பிளாஸ்டிக் மூடி கிடையாது, அது வந்து மெட்டல் கேப். அதை வந்து எதனால மேக் பண்ணிருக்காங்கன்னா டின்னால அதை மேக் பண்ணிருக்காங்க. அதான் உங்களுக்கு அது கோல்டு கலர்ல இருக்கு. அதே மாதிரி பிளாஸ்டிக் முடியும் வந்து பார்த்திருப்பேன். பிளாஸ்டிக் முடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பாட்டில், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் கெச்சப்போட பாட்டில், ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் முடி தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் சுருக்கு பேக்கேஜிங். இதை வந்து எதுக்குன்னா ஒருமிச்சு கொண்டு போற, ஐ மீன் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வெப்பம் சுருக்கு பேக்கேஜிங். இதை என்ன பண்ணுவோம்னா, இப்ப இதை நீங்க பாக்குறீங்களா, ஒரு 12 டின் இருக்கா, 12 டின்னை வந்து ஒரு அவங்க கன்வேயர்ல விட்டுருவாங்க. அந்த பிலிம் வந்து 2 சைடும் சுத்தி சீல் ஆகி ஒரு டனல்குள்ள போகும். டனல்குள்ள போறப்ப அந்த டனல்ல இருக்கிற ஹீட்னால அந்த பிலிம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜிங்கோட ஷேப் அப்படியே எடுத்துட்டு அது ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கும். இது எதுக்குன்னா, இப்ப எனக்கு ஒரு இடத்துக்கு 12 பாட்டில் தேவைன்னா நான் மொத்த பாக்ஸையும் வந்து தூக்கிட்டு போவேன். இப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 60 பாட்டில் இருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு பொட்டி கடைக்கு வந்து 12 பாட்டில் தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஒரே ஒரு ட்ரேய மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்தா போதும். மொத்த பாக்ஸையும் நான் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு அலைய வேண்டாம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்டைசேஷன் எதுக்குன்னா, சின்ன சின்னதா எல்லாத்தையும் பாக்ஸ்ல அள்ளி போட்டு போவாம எனக்கு தேவையானதை மட்டும் ஒரு சின்ன காம்பாக்டா யூனிட் மாதிரி கிரியேட் பண்ணி நான் வந்து எடுத்துட்டு போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உண்ணக்கூடிய பேக்கேஜிங். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட். இது எதுல இருந்து செய்யறாங்கன்னா, ஜாக் ஃப்ரூட்ல இருந்து செய்யறாங்க, நம்மளோட வைக்கோல்ல இருந்து செய்யறாங்க, பின்ன வந்து கார்ன்ல இருந்து செய்யறாங்க, பின்ன வந்து நம்ம கரும்பு சக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா வேஸ்ட்ல இருந்து ஒரு நல்ல பேக்கேஜிங்கை கிரியேட் பண்றதுக்கான ஒரு விதம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டீ கடையில டீ கப் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சு போட்டுட்டு அதை டஸ்ட்பின்ல வந்து நிறைய செய்யுது. இவங்க என்ன பண்ணுங்கன்னா உண்ணக்கூடிய ஒரு கப்பை வந்து பயன்படுத்திட்டாங்க. இதுல எப்படின்னா, காஃபி குடிச்சிட்டு அந்த கப்பை நான் அப்படியே சாப்பிடலாம், அதை நான் வந்து குப்பையில போட வேணாம். அதே மாதிரி ஸ்பூனும் அதே மாதிரி கரும்பு சக்கையில இருந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுதான் நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறேன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சா அந்த ஸ்பூனையும் சேர்த்து நான் சாப்பிடலாம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அது குப்பையில போய் அதை கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அது அந்த ஒரு ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ உண்ணக்கூடிய பேக்கேஜிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னா, உண்ணக்கூடிய பேக்கேஜிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல போடுற பேக்கேஜிங் வேஸ்டோட அளவை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட வேஸ்ட்டை தான் நல்ல பொருளா மாத்துறோம். இப்ப வந்து வேஸ்ட்டுக்கு விலை கிடையாது. அதே இது அந்த வேஸ்ட்ல இருந்து நான் ஒரு பிளேட்டோ ஒரு கப்போ செஞ்சேன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. ஸோ ஒரு உபயோகப்படாத ஒரு வேஸ்ட்ல இருந்து நான் நல்லது பண்றப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கும் சரி, அங்குள்ள லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி, அது வந்து ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். சார் இப்ப வெல்லம் வந்து பேக் பண்றோம்ல, அதுக்கு வந்து என்ன மாதிரி சீலிங் நல்லா இருக்கும் சார்? அது லைஃப் டைம் செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. வெல்லம் வந்து உங்களுக்கு அந்த பேங்க் சீலர்னு ஒண்ணு போட்டிருந்தேன் பாத்தீங்களா, பேங்க் சீலர்.
வெள்ளம். அதுதான் வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு போதுமான ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பேங்க் சீலர். ஓகே. அப்ப கவர் எதை யூஸ் பண்ணணும்? கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லேயர் போதும். நான் நம்ம உரத்தாளுக்கு ஒண்ணு காமிச்சேன் இல்லைங்களா, உரத்தாள் பேக்கேஜிங்ல ஒரு 2 லேயர் பேக்கேஜிங் காமிச்சேன் இல்லைங்களா, உரத்தாள் நான் ஜஸ்ட் எடுக்கிறேன். அது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜிங்க நம்ம கருப்பட்டி வெள்ளத்துக்கு போதுமானதாவே இருக்கும், பிரச்சனை. ஆனா சீலிங் மட்டும் நல்லா டைட்டா அதுல பண்ணிடணும் நம்ம, ஆனா இந்த பிரச்சனை இல்லை. சார் சாரி சார், எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. கவர் நான் கேட்டதோட அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அப்படியா? ஆனா என்ன சொன்னேன்னா, இப்ப உரத்தாளோட பேக்கேஜிங் உங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன்ல? ஆமா. அந்த உரத்தாளோட 2 லேயர் பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா உங்க கருப்பட்டி வெள்ளத்துக்கு எல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொன்னா. ஆனா சீலிங் மட்டும் டைட்டா பண்ணிடணும் நீங்க. சரிங்க. அது பேங்க் சீலர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செகண்டா ஒன்னு இருந்தது, அந்த பேங்க் சீலர் தானே. இன்னொன்னு ஒன்னு இம்பல்ஸ் ஏதோ ஒன்னு இருந்தது, அது வேண்டாம். இல்ல கீழ உள்ள பேங்க் சீலர்னு சொல்லி மேல ஒன்னு போட்டுருக்காங்க, இந்த ப்ளூ கலர் தெரியுதுங்களா, அது போதும் உங்களுக்கு. அந்த சீலிங் பிரச்சனை உங்களுக்கு போதுமானது. ஓகே, थैंक यू சார். தேங்க்ஸ் சார். ஐ அம் ஜெயக்குமாரி. ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கு என்ன மாதிரி சார் கவர் நம்ம போட்டா கரெக்டா இருக்கும்? ஹெல்த் மிக்ஸ்ல என்ன மாதிரி பொருட்கள் சேருதுங்க? மில்லட்ஸ், அப்புறம் இந்த பயிர் வகைகள், தானியங்கள் அதெல்லாம் போட்டு பண்றேன் சார் நானு. ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ்க்கு யூஸ் பண்ற 3 லேயர் பேக்கேஜிங் தான் உங்களுக்கு வந்து நல்லதுமா. ஏன்னா உங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரைக்கிறீங்க, ஸோ மாய்ஸ்டர்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும், பின்ன ஆக்சிஜன்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும், பின்ன வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தேவை அந்த பொருளுக்கு. ஓகேங்களா? ஆனா அதுக்கு மிஷின் வாங்கணும் இல்லையா சார்? நான் ஹோம்மேடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நான் மிஷின் வாங்கணும்ல. அப்போ இல்ல நான் சொல்ல வர்றது இல்ல நான் சீலிங்க்கு சொல்ல, நான் உங்களுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் என்ன உபயோகப்படுத்தணும்னு சொல்றேன். நான் இப்ப இதுல மட்டன் மசாலாக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் போட்டிருக்கேன். மட்டன் மசாலாவோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் பேக்கேஜிங் உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த 3 லேயர் பேக்கேஜிங் தான் நீங்க உபயோகப்படுத்தணும்னு நான் சொல்ல வரேன். நீங்க சீலிங் பேண்ட் சீலரை உபயோகப்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லேயர் பேக்கேஜிங் வந்து போட்டாதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6ல இருந்து 8 மாசத்துக்கான ஷெல்ஃப் லைஃப் வந்து கிடைக்கும். இல்லைன்னா கஷ்டம். அது கொஞ்சம் லிங்க் அனுப்ப முடியுமா சார்? அந்த உதயம் திக்கு கவர், ஒரு கவர் 350 rupees ஒரு கவரு. திக்கு கவர் தான் வாங்கி நான் ஃபிட் பண்றேன். ஒரே நிமிஷம், நான் அப்படியே உங்களுக்கு லிங்க் காப்பி பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம். ஓகே சார். சார் இந்த பிரசன்டேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். பிரசன்டேஷன் ரெக்கார்டிங் வந்து நாங்க எல்லாத்துக்கும் மெயில்ல ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம். ஓகே. நான் அந்த லிங்க் இப்ப ஷேர் பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம். சார் நான் வந்து இன்ஸ்டன்ட் ரவா தோசை மிக்ஸ் பண்றேன். ரவா அரிசி தான் அதுல மெயினா இருக்கு, குமின்ஸ் எல்லாம் இருக்கு. அது இந்த 3 லேயர் பேக்கிங் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாங்க. உங்களுக்கு 3 லேயர் வந்து போதுமான அளவு ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்ப நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, அது பார்க்க முடியுதா உங்களால? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? சார் இருக்குங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இப்ப தெரியுதா? இது ஆன்லைன் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட், நான் கிளிக் பண்ணிருக்கிறது தெரியுதா? அந்த ரெட் கலர் பிளாட் பாட்டம் பவுச் தெரியுதுங்களா? இல்ல, ஸ்கிரீன் மட்டும் தான் சார் தெரியுது, தெரியல சார். மெசேஜ் இல்லையா? நம்ம சாட் பண்றோம்ல, ஸ்கிரீன் வந்து சாட் மட்டும் தான் தெரியுது. சாட் மட்டும் தான் தெரியுது. ஒரே நிமிஷம், ஒரே செகண்ட். இப்ப தெரியுதுங்களா? இப்ப தெரியுதா? ஓகே. இத வந்து இங்க ஆன்லைன் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் நான் கிளிக் பண்ணிருக்கேனா? தெரியுதா? ஆன்லைன் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ்.
இதுல வந்து பிளாட் பாட்டம் பவுச்சஸ்ன்னு இருக்குங்களா? என்னோட இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் பவுச்சஸ். இதுல ஒண்ணுல வந்து மேல ஜிப்லாக் இருக்கும், இன்னொன்னு ஜிப்லாக் இருக்காது. தெரியல எப்படி பண்றது தெரியலையா? இல்ல சார் இப்ப தெரியல, யாருக்குமே தெரியலையா? தெரியுது சார் தெரியுது சார் மேம். தெரியலையா? இப்ப நான் போட்டு அந்த பிளாட் பாட்டம் பவுச் நோ ஜிப்பர்னு போட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 3 லேயர் பேக்கேஜிங் நீங்க பாக்குறது. ஸோ இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். இப்ப நீங்க சொன்ன அந்த ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும், இப்ப கடைசன் அவங்களாகட்டும், முதல்ல நீங்க அந்த அந்த வெப்சைட் போனீங்களா சார்? சார் இது மசாலா கரெக்ட் யூஸ் பண்ணலாமா சார்? மசாலாக்கு இது சூட் ஆகும். சார் இது மசாலா பொருளுக்கும் போடலாம். அப்ப இது பேக்கேஜ் எங்க சார் கிடைக்கும்? இது எங்க சார் கிடைக்கும்? இது ஆன்லைன்ல, நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். இது ஆன்லைன் தான், நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாம். எங்கேயும் போக வேண்டாம், பிரைஸ் ரொம்ப தேடி வரும். ஜாஸ்தியா இருக்குமா சார்? இல்ல உங்களுக்கு வந்து இப்ப 100 நீங்க எவ்வளவு பேக் பண்ணணும்? 100 கிராமா 200 கிராமா? 300 கிராம் போடுவீங்க சார். மத்தது எல்லாம் 50 கிராம் 100 கிராம் போடுவீங்க சார். ஓகே, இப்ப நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இதுல வந்து சைஸ் இப்ப காமிக்கும். தெரியுதா உங்களுக்கு? சைஸஸ் காமிக்குதா? 114 கிராம், 250 கிராம், 340 கிராம், 500 கிராம், 1 கிலோ வரைக்கான ஆப்ஷன் இருக்கு. இப்ப உங்களுக்கு 100 கிராம் வேணும்னா அதோட 1 ரூபாயோட விலை 5 ரூபா 60 பைசா. ஆக்சுவலி நீங்க வெளியே போனாலும் நல்ல ஒரு பேக்கேஜிங் வாங்கினாலும் இந்த விலை இருக்கு உங்களுக்கு. நீங்க கடையில போய் ஒரு கவர் 350 தான் சார் பாரிஸ்ல. இல்லங்க, அது குவாலிட்டி நமக்கு தெரியாதுனால நம்மளோட பிரச்சனை இதுதான். ஓகேங்களா? நம்ம ஒரு கவர்னு சொல்றமே தவிர அது நமக்கு ஏத்த பேக்கேஜிங்கா நம்ம யோசிக்கிறது இல்ல. கரெக்டா? ஓகே. நான் இதை ஏன் கான்செப்ட் உங்ககிட்ட சொல்றேன்னா இது கரெக்டான பேக்கேஜிங் உங்க எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. ஓகே சார். டவுட் சார், இப்ப ஆச்சி மசாலா சக்தி மசாலா பிரிண்ட் ஆயிடுது இல்ல சார்? அது கவர்லயே பிரிண்ட் ஆகி வருது இல்ல? ஆமா. அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமா? எப்படின்னா இப்ப நீங்க ஆச்சி மசாலா பேக் எடுத்தீங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 6 கலர் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு கலருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சிலிண்டர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதுக்கு? பிரிண்டிங் பண்றதுக்கு. இப்ப என்னோட பிளாஸ்டிக் நான் பிரிண்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு கலருக்கும் நான் மினிமம் 7,000 ரூபாய் இல்ல இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ற அந்த ஒரு சிலிண்டர்ல நம்மளால 20 லட்சம் பவுச்சஸ் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? 20 லட்சம். ஓகேங்களா? எனக்கு அந்த அளவுக்கு வால்யூம் அதிகமா இருக்குன்னா மட்டும்தான் நான் அதுக்கு போகணும். இல்லைன்னா பவுச்சஸ் வாங்கி நான் லேபிள் ஒட்டி ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் எனக்கு போக போக எது வந்து எனக்கு நல்லா ஓடுதோ அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் சார் பின்னாடி எழுதிருக்காங்கல்ல இந்த பொருள் இவ்வளவு அவ்வளவு எழுதிருக்காங்கல்ல, அது பிரிண்ட் ஆகி அதுல கவர்லயே வருதுல பிரிண்ட் ஆகி. நான் அது கேக்குறேன். அதுதான் சொல்றேன் நான். அதான் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு நான் பிரிண்டிங் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து பிரிண்டிங் ஒரு தனி இண்டஸ்ட்ரிமா. அதுல வந்து அப்படிதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கலர் அதுல வந்து கருப்பு கலர் இருக்கு, வெள்ளை கலர் இருக்கு, பச்சை கலர் இருக்கு, சிவப்பு கலர் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். ஒவ்வொரு கலருக்கும் நீங்க 7,000 ரூபாய் இருந்து 8,000 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ண. சிலிண்டர்னா நீங்க நம்ம வீட்டுல உள்ள அந்த சிலிண்டர் கணக்குல எடுத்துக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் சிலிண்டர். நம்ம ஸ்டீல் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளமா உருண்டையா இருக்கும். அதுலதான் நமக்கு எந்தெந்த கண்டென்ட் பிரிண்ட் பண்ணணுமோ அது மேல வந்து என்கிரேவ் பண்ணுவாங்க. என்கிரேவ்னா என்ன சொல்றதுன்னா இப்ப நம்ம என்ன சொல்றது, இப்ப நம்ம தங்கத்துல இப்ப கல்யாணத்துக்கு நீங்க இது கொடுப்பீங்களா, பரிசு கொடுக்கும் போது அந்த பிளேட்ல பாத்திரத்துலதான் நீங்க உங்க பேர் எழுதுவீங்கல்ல? கரெக்டா? அதே மாதிரி அந்த சிலிண்டர்ல நான் என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை வந்து நான் மிஷின்ல எழுதுவேன் நான் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒவ்வொரு இங்குக்கும் ஒவ்வொரு சிலிண்டரை யூஸ் பண்ணி அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் கலரை வந்து பிரிண்ட் பண்ணுவேன் நான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அது
ஏன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன கம்பெனிகள் அதுல போறது இல்லைன்னா, ஏன்னா ஆரம்பத்துல அதுக்கு முதலீடு அதிகம். அதனாலதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச் வாங்கி அதை லேபிள் ஒட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து போதுமானது. பண்ணிக்கிட்டு இருக்கேன், லேபிள் ஒட்டி கொடுத்துருக்கேன். நான் ஒரு அதே டவுட்காக போதுமானது. கேட்டேன். ஓகே ஓகே, அதே போதுமானதுதான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நான் வெள்ளம் பத்தி கேட்டிருந்தேன் சார். சொல்லுங்க. வெள்ளம் பத்தி கேட்டிருந்தேன் சார். அது வந்து இப்ப நாங்க எப்படி அனுப்புவோம்னா, அந்த பிபி கவர்ல பேக் பண்ணி அந்த ஒரு ஹோல்ஸ் போட்டு அனுப்புவேன். எனக்கு என்னன்னா அதை ஃபுல் பேக் பண்ணா உள்ள மெல்ட் ஆகுமோ அப்படின்ற அந்த பயத்துல. அது தப்பான ப்ராசஸா? இப்ப நீங்க அந்த பேங்க் சீலர்ல பண்ணா நம்ம வெறும் ஃபுல் டைட் பேக் பண்ணி அனுப்பலாமா? உள்ள மெல்ட் ஆகாதா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பேக் பண்ணாலும் அது ஒட்டும். ஏன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, கரெக்டா, வெப்பநிலை. நம்ம அது பேக்கேஜிங்னால முழுசா பாதுகாக்க முடியாது அதை, கரெக்டா. சோ அது வந்து நடக்கிறதுதான், அது நடக்கும். ஆனா இந்த மாதிரி 2 லேயர் பேக்கேஜிங் போறப்ப கொஞ்சம் குறையுமே தவிர அதை முழுசா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது வெள்ளத்துல. அப்ப இது என்னன்னா நாங்க எக்ஸ்போர்ட் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நான் இதுதான் பண்ணிட்டு இது வரைக்குமே நான் வந்து பிபி கவர்ல போட்டு அந்த வெள்ளத்தை போட்டுட்டு நாங்க காட்டன் பாக்ஸ்ல தான் அதை பேக் பண்ணி அனுப்புவோம். அது half kg வெள்ளமா போட்டு அனுப்புவோம். அதுல வந்து அந்த பாக்ஸ்லயே ஹோல்ஸ் போடுவோம். அதான் லைட்டா போடுவோம், ரொம்ப இதுவாலாம் இல்ல. அப்ப அந்த கவர்ல போடக்கூடாது. கவர்ல வந்து நம்ம காய்கறி பழங்களுக்கு மட்டும்தான் போடுவோமே தவிர இதுக்கு போட மாட்டோம். ஆனா நாங்க இதுக்கு எப்பவுமே நாங்க போட்டு தான் சார் அனுப்பிட்டு இருக்கோம். ஆனா எந்த ப்ராப்ளமும் வரல. பாக்ஸ்ல போடுங்க, கவர்ல போட வேணாங்கறேனா. கவர்ல போட்டா ரொம்ப மெல்ட் ஆகாதானா? நீங்க நம்ம ஹோல்ஸ் போடலனா மெல்ட் ஆகாது அந்த ஹீட்டுக்கு. உள்ள ஃபுல்லா கவர்ல ஹோல்ஸ் போட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட் போறதுக்குள்ளே கெட்டு போயிடும். கவர்ல நீங்க ஹோல்ஸ் போட்டீங்கன்னா இங்க இருந்து அங்க ரீச் ஆகுறதுக்குள்ளேயே அது வந்து கெட்டு போயிடும். இல்ல சார், நாங்க அப்படிதான் சார் அனுப்பிட்டு இருக்கோம். அது மோஸ்ட்லி ஒரு 2 months நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபங்கஸ் மாதிரி ஒயிட் கலர்ல அப்படியே லைட்டா வருது. அது எதனாலனா நல்லா தான் இருக்கு. நீங்க நல்லதா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது நம்ம வெளியே இருந்து பார்த்தா அவங்க சொல்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சார் அந்த பருப்புலாம் வந்து பேக்கிங் அப்ப வந்து ஒரு குச்சி ஊசி எடுத்துட்டு குத்திட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல இன்னும். அது எதுக்குன்னா அவங்க உள்ள ஏரை குறைக்கிறாங்க. ஆமா, ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்காக. இல்ல அதனால என்ன பெனிஃபிட் ஆகும் சார்? இப்ப ஏர் போக கூடாதுன்னு நம்ம சொல்றோம், ஆக்சிஜன் உள்ள போக. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்ப நான் கடையில அடுக்கி வைக்கும் போது அந்த ஏர் எடுத்தேன்னா 10 பேக் இருக்கிறதுல 15 பேக் வைக்கலாம்ல கடைகள்ல. அவங்களோட இதுக்காக பண்றாங்க. அவங்களோட இதுக்காண்டி பண்றாங்களே தவிர இது எந்த பிராண்டுக்கும் வெளியே யாரு போய் பாக்குறா, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, பிராண்டுக்காரங்களுக்கு அது தெரியவே தெரியாது. கரெக்டா? அதுதான் பிரச்சனை. ஆனா கெட்டு போச்சுன்னா யாரோட பிரச்சனையில வரும்? பிராண்டோட தலையில தான். அதுதான் வந்து ஒரு மெயின் பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நான் அந்த வெள்ளம் வந்து டெஸ்டிங்ல தான் வச்சிருக்கேன், வேக்யூம் பேக்கிங் பண்ணி வச்சிருக்கேன். ஆச்சு எனக்கு ஒரு 6 months ஆயிருக்கும், இன்னமும் நல்லா இருக்கு. ஆனா நீங்க அந்த பேங்க் சீலிங் சொன்னீங்கல்ல, அதுலயும் சீல் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்னன்னா அந்த வெள்ளம் வந்து லைட்டா அந்த ஒயிட்னா அந்த தூள் மேல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம 2 வெள்ளம் இடிச்சா அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல வரும் பாத்தீங்களா அந்த தூள், அந்த மாதிரி இருக்கு. ஆனா வேக்யூம் சீலிங்ல அப்படியே இருக்கு. அப்ப அந்த வேக்யூம் சீலிங்கும் நம்ம பண்ணலாமா? கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் பேங்க் சீல்ல பேக் உள்ள ஏர் அப்படியே தானே இருக்கு, நம்ம சீல் மட்டும் தானே பண்றோம். ஆனா பேக் உள்ள ஏரை நம்ம எதுவுமே பண்ணல, அதனாலதான் உங்களுக்கு சீக்கிரமா கலர் மாறுது. ஆனா வேக்யூம் பேக்ல நான் வந்து உள்ள ஏரை 99% எடுத்துடுறேன், அதனால உங்களுக்கு வந்து லைஃப் வந்து அதிகமாகுது. ஸோ இதுல இருந்து நான் ஏன் உங்க பேக்ல ஓட்ட போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா இதான் ரீசன். ஏன்னா உங்களோட எதிரியே சுற்றுச்சூழல் தான் உங்க ப்ராடக்ட்டுக்கு. வேக்யூம் பேக் பண்றப்ப அதுல இருந்து 100% பாதுகாப்பு கிடைக்குது. அப்ப அது பெஸ்ட் இல்ல சார்? அப்ப வெள்ளத்துக்கு இன்னும் பெஸ்ட். ஆக்சுவலி அது இன்னும் பெஸ்ட். உங்களுக்கு மேபி 1 year கூட வரலாம். சார் வேக்யூம் பேக் வந்து பவுடருக்கு யூஸ் பண்ணலாமா? வேக்யூம் பேக் பவுடருக்கு யூஸ் பண்ண முடியாது, சாலிடுக்கு மட்டும்தான். பவுடருக்கும் லிக்விடுக்கும் வேக்யூம் பேக் வந்து யூஸ் பண்ண முடியாது, சாலிடான பொருட்களுக்கு மட்டும். பேசுறேன். சொல்லுங்க.
இந்த பாலெல்லாம் வந்து சார் பாலெல்லாம் வந்து இந்த நந்தினி அந்த மாதிரி எல்லாம் சார் 6 months லைஃபோட வருதுல்ல சார், அது எப்படி நம்ம குடிக்கலாமா எப்படி சார்? அது எப்படி நல்லா இருக்குது? வெளியிலே வைக்க சொல்றாங்க, கட் பண்ணா மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வைங்கங்கறாங்க. 6 months எப்படி சார் பால் நல்லா இருக்கும்? ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ப்ராசஸ் இருக்குமா. ஒண்ணு பாலுல ஒரு ப்ராசஸ், இன்னொன்னு பேக்கேஜிங்ல. பாலுல என்ன பண்றாங்கன்னா, இப்ப நார்மலா நம்மளோட ஆவின் பால் பேக்கெட்ல வருது இல்லைங்களா, அத ட்ரீட் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேற. அந்த நீங்க சொல்றீங்களா 6 மாசம் வரைக்கும் ஒரு பாலை குடிக்கலாம் அப்படின்னு, அத வந்து பதப்படுத்துற டெம்பரேச்சர் வந்து வேற. டெம்பரேச்சர் வேற நான் சொல்ல வர்றது, நம்ம ஆவின் பேக்கெட் பாலை விட அத வந்து பாத்தீங்கன்னா அதிக டெம்பரேச்சர்ல ப்ராசஸ் பண்றாங்க. டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா, பால்ல உள்ள நுண்ணுயிர்கள் வந்து அளவு குறையும். நம்ம பேக்கெட் பாலுக்கும் அந்த டப்பால உள்ள பாலுக்கும் கம்பேர் பண்ணோம்னா, ஆவின் பாக்கெட் பாலை விட அந்த டப்பா பாலுக்கு நுண்ணுயிர்கள் அளவு கம்மி. அதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு கெட்டு போற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அது ஒண்ணு. ஓகேங்களா. 2வது என்னன்னா, நம்ம ஆவின் பால் பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பால் பாக்கெட் கரெக்டுங்களா, 22 ரூபா 22 ரூபா கிடைக்கிறது. ஏன்னா அது எனக்கு நாள் தான் என்னோட வாழ்க்கையே, அதுக்கேத்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நீங்க அந்த டப்பா பால் சொன்னீங்களா 6 மாசம் வரைக்கும் நான் குடிக்கலாம் அப்படின்னு, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜிங்லயே 6 லேயர் இருக்குமா. அந்த பேக்கேஜ் 6 லேயர் இருக்கு சொல்ல போனா. அது நான் என்னன்னு இப்ப நீங்க ஒரே நிமிஷம் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது ரைட்டான கொஸ்டின் கேட்டீங்க நீங்க. அது என்னென்ன லேயர் நான் இப்ப காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியுதா? முன்னாடி இருந்த இமேஜ் தான் சார் தெரியுது. தெரியல சார், பேக்கிங் கவர் தான் சார். ஓகே ஓகே, ஒரே செகண்ட். Excuse me, sir. இப்ப தெரியுதா? தெரியுது. இப்ப தெரியுதுங்களா? தெரியுது சார். அங்க சைடுல ஒரு இமேஜ் இருக்கா? ஆமா சார். இந்த 6 லேயர் தான் நீங்க சொன்ன அந்த 6 மாசம் ஷெல்ஃப் லைஃப் உள்ள பால் இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 லேயர் இருக்கு அதோட பேக்கேஜிங்ல. அந்த 6 மாசம் லைஃப் கொடுக்கிறது இந்த 6 லேயர் பேக்கேஜிங் தான் அதுக்கு. ஓகே சார். சத்துக்கள்லாம் அப்போ குறைஞ்சு தானே சார் இருக்கும்? சத்துக்கள் குறைஞ்சிருக்கும் 100% ஒத்துக்கிறேன். வந்து குறைஞ்சிரும். ஏன்னா நான் டெம்பரேச்சரை வந்து அதிகமா வச்சு ப்ராசஸ் பண்றதுனால நுண்ணுயிர்கள் குறையுது. அதே நேரத்துல அதுக்குள்ள நல்ல விஷயங்களும் கொஞ்சம் குறையும். எதுக்காண்டி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் காண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அது. ஏன்னா இப்ப என்ன இருக்கு, பால்னா அதுக்கு ஒரு நாள் தான் லைஃப்ங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒருத்தரால போய் வாங்க முடியாது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது டெய்லி அந்த ஆவின் பாலோட இது கிடைக்காது, நந்தினி பாலோட இது கிடைக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி இதை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்ப உபயோகப்படுத்திக்கலாம் இல்லையா. ஆமா சார், கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு மெயினா பாலுங்கிறது அவங்க வாழ்க்கையில டெய்லி வந்து ஒரு விஷயமா இருக்கணுங்கிறதுக்காண்டி அது வந்து லான்ச் பண்ணாங்க அது. ஆனா இந்த 6 லேயர் பேக்கேஜிங் இருக்கிறனாலதான் அதுக்கு வந்து லைஃப் வந்து அதிகமாகுது. சோ பேக்கேஜிங் அங்க வந்து 6 மாசம் லைஃப் கொடுக்கறது. ஓகே, ஏன் இத சொல்றேன்னா ஒரு பேக்கேஜிங்னால ஒரு நாள் லைஃபும் கொடுக்க முடியும், 6 நாள் லைஃபும் 6 மாசம் லைஃபும் கொடுக்க முடியும். ஒரு பேக்கேஜிங் நம்ம சூஸ் பண்றதை வச்சுதான் அந்த பொருளோட லைஃப், அப்படி சொல்ல வரேன் நான். ஹலோ ஹலோ சார்.
சொல்லுங்க. நான் மதியம் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க. இந்த வேக்கம் பேக்கேஜ் சொன்னீங்க இல்லையா, வேக்கம் பேக்கேஜ் அதுலயே இப்ப ஆமா. புதுசா நான் ஒரு இது பார்த்தா ஒரு கியூப் மாதிரி ஆமாமா. பண்றாங்க. இப்ப ரைஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, 6 மாசம் 1 வருஷம் வரணும் பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு ட்ரெடிஷனல் ரைஸ்லாம் பேக் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆமாங்க. இது ஆமாங்க. கியூப் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்காது, லைஃபும் ஆமாங்க. வரும் இல்லையா? ஆமாங்க. லைஃபும் வருங்க. வேக்யூம் பேக் பண்ணா லைஃப் அது கண்டிப்பா அது வருங்க. அது என்ன சார் மிஷன், அது என்ன சார் சொல்லி கேட்குறது, அது அந்த கியூப் மாதிரி பேக் பண்ண வேக்கம் கம் கியூப் பேக்கிங். ஆமாங்க. அப்படியே நீங்க சொன்னா போதும். அவங்களுக்கு புரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதே சொன்னா போதும். சரி சரி. அதுல கண்டிப்பா புரியும். அது எப்படி சார் காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கிறதுனால சஸ்டைனபிள், அது ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் லாங்காக 6 months 1 year பல்சஸ் அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ்னு வச்சிங்களேன் 1 year தான் உங்களுக்கு, 6 months தான் உங்களுக்கு அதோட அவைலபிலிட்டி இருக்கும். சம்பா பட்டத்தில் கரெக்ட். ஒன்று கரெக்ட். சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அது சீசன் கரெக்ட். கிடைக்கும். அப்போ நீட் கரெக்ட். இன்க்ரீஸ் ஷெல்ஃப் லைஃப். இப்போ நார்மல் பேக்கிங் சொல்லும்போது இந்த ஓட்டை போட்டு வைக்கிறாங்க, டேமேஜ் ஆகி போடுது, குவாலிட்டி போயிடுது, பூச்சி பிடிச்சிடுது, அந்த கண்டிஷன்லாம் வரும்போது கரெக்ட். நமக்கு வந்து 3 months மேலே வைக்க முடியல. அதுதான் இந்த இது கரெக்ட். போகலாம்ல, கரெக்ட். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது போகலாமா? ஓகே சார், தாராளமா தேங்க்யூ. போலாம் நீங்க. இது பண்ணிக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் 6:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutes பண்ணலாம். அதுக்கப்புறம் எதுனா கூட சார் கூட நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்கிட்ட என்னன்னு சொன்னா கூட நான் சார் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 5 minutes மட்டும் என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே மேம், பேசுங்க மேம். மேம் நான் வந்து ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். முறுக்கு அதிர்ஷ்டம் மில்லட்ஸ் பேஸாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கவர் வந்து அவ்வளோக்காக வந்து ஒரு லுக்காக இல்லாமல் இருக்கு எனக்கு. அதுக்கு எந்த மாதிரி கவர் வந்து போட்டால் நல்லா இருக்கும் மேம்? நீங்க இப்ப என்ன உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சார் இப்போ நான் பிபி கவர் தான் சார் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். சும்மா ஓகே. சாதாரண. என்ன பொருள்? என்னங்க சார்? என்ன பொருள் பேக் பண்றீங்க அதுல? மில்லட்ஸ் பேஸாக வந்து 8 வகையான முறுக்கு, அதிரசம், எள்ளு சீடை, ஓகே. இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 லேயர் அந்த மெட்டல் பேக்கேஜிங் ஒன்று காமிச்சோம் இல்லைங்களா, அதுவே ஆமா. உங்களுக்கு சூட் ஆகும். எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவே உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். நல்ல ஷைனிங்கா, அது மேல உங்க லேபிள் ஒட்டிங்கன்னா பார்க்க நல்லா அழகா தான் இருக்கும். ஸோ ஓகே. அதுவே உங்களுக்கு போதுமான இதுதான். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங்க்கு யூஸ் ஆகும். அது ஒன்றும் சரி பிரச்சனை இல்லை. சரிங்க சார். தேங்க்யூ ஏன்னா சார். உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாகாது, அதே நேரத்தில் நீங்க எதிர்பார்த்ததும் கிடைக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க. சார் நாங்க மிளகு ஊறுகாய் வந்து பண்றோங்க சார். லெமன் வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கணும். அது நாங்க ஊத்தி செய்யும் போது டெய்லி வெயில் வச்சா மட்டும் தான் கெடாம இருக்கு சார். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்ல தான் அடுத்த நாள் பூஞ்செல்லாம் வந்துருதுங்க சார். அந்த ஓகே. லெமன் புளிஞ்சு நாங்க வைக்கிறோம், அது ஒண்ணுங்க சார். ரெண்டாவது வந்து பாட்டில் வந்து எங்களுக்கு பீங்கான் பாட்டில் மாதிரி பிளாஸ்டிக்ல அதே மாதிரி சேம் பாட்டில் வருது சார். பீங்கான் மாதிரியே இருக்கும் பார்த்தா, நமக்கு டக்குன்னு நெய் பாட்டில் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேங்க சார். அது வந்து ஓகே. எங்க வாங்கணும் சார்? அந்த மாதிரி பாட்டில் எங்க வாங்கணும் அப்படிங்கிற கம்பெனி அட்ரஸ் தான் இருக்குமாங்க சார்? ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இப்ப உங்க ஒரு பாட்டில் உபயோகப்படுத்துறீங்க, அதே மாதிரி வேணும்னு சொல்றீங்களா, இல்ல கண்ணாடி பாட்டில் மாறணும்னு சொல்றீங்களா? இல்ல சார், கண்ணாடி பாட்டில் மாதிரியே ஆனா பிளாஸ்டிக்ல வருதுங்க சார். அப்படியே டிரான்ஸ்பரண்டா அசல் பார்த்தா கண்ணாடி பாட்டில் மாதிரியே தெரியுதுங்க சார். அந்த ஒரு பிளாஸ்டிக்ல வருதுங்க பாட்டில், அந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க பாக்குறக்கே. அது எங்க சார் வாங்கணும்? ஓகே. அது எனக்கு ஒரு என்ன ஹெல்ப் பண்ண பேர் முடியுமா? சொல்லி நீங்க இப்போ நான் சர்ச் பண்றேன் சார். என்ன பேர் சொல்லி அந்த பாலுக்கு என்ன நேம் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க சார். ஓகே. அதான் எனக்கு அது ஒரு போட்டோவோ இல்ல ஏதாவது ஒண்ணு காமிச்சீங்கன்னா எனக்கு ஈஸியா புரியும். ஒண்ணு பண்ணுங்க, வேணா அவங்க நம்பர் வாங்கி எனக்கு அதோட போட்டோவை மட்டும் அனுப்பிச்சு வைங்க. இப்ப நீங்க மேம் நீங்க எனக்கு அனுப்பிச்சு உபயோகப்படுத்துற விடுங்க மேம். நான் சார் கூட கனெக்ட் பண்ணி விடுறேன் உங்களை. சரிங்க சார். உங்ககிட்ட என் நம்பர் இருக்கு இல்லைங்களா மேம், எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அந்த என்ன ப்ராடக்ட்னு நான் என்னன்னு பார்த்து சார் கூட கனெக்ட் பண்ணி உங்களை நான் சொல்றேங்க மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்ஸ். சார் சிறு இட்லி தோசை மாவுக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் யூஸ் பண்ணலாங்க சார்? உங்களுக்கு எத்தனை நாள் லைஃப் வேணும் அந்த இட்லி தோசை மாவுக்கு? சார் இப்போ எனக்கு நார்மலா நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்றது இல்ல, அதனால 1 டேல இருந்து 2 டேஸ்க்குள்ள தான் மேக்ஸிமம் இதாகுது. அதுக்குள்ளேயே நிறைய அந்த மாதிரி இது கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 1 or 2 days எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி வேணும் சார். உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம அதோட இட்லி தோசை மாவுக்கு லைஃப் அதிகப்படுத்தணும்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைன்னா ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். கெமிக்கல்ஸ் ஆட் பண்றதுங்கிறது நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஓகேங்களா?
ஸோ நார்மலா வெளியே வச்சீங்கன்னா இட்லி தோசை மாவுக்கு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் தான். கரெக்டா தான் நீங்க பண்றீங்க. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், ஒரிஜினலா இருக்கும். கரெக்டுங்களா? இப்ப வந்து என்ன சொல்றதுன்னா, இப்ப வீட்டுல அரைக்கிற மாவுக்கு நான் வந்து 1 வாரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்காம லைஃப் கொடுக்கணும்னா அதை வந்து நேச்சுரலா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு ஆர்டிபிஷியலா நான் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டா? கண்டிப்பாங்க சார். அப்போ அதுல வந்து நம்மளோட ப்ராடக்டோட தன்மையும் நம்ம ப்ராடக்டோட பேரும் அங்க வந்து அடி வாங்குது. ஸோ நீங்க உங்களோட பொருளுக்கு வந்து 2 நாள் லைஃப் தான் வந்து பெர்ஃபெக்டான ஒரு லைஃப். ஓகே, ஏன்னா இட்லி தோசை மாவுனா 2 நாள் இருந்தாதான் அது ஒரிஜினல். அதுக்கு மேல போச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் இல்ல. ஸோ நீங்க ஆல்ரெடி கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுல எதுவும் மாத்த வேண்டாங்கிறது என்னோட, ஏன்னா இல்ல பேக்கேஜிங்ல டெலிவரி சேனலை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஸ்பீட் அப் பண்ணுங்க, அதுதான் ஒரே ஆப்ஷன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது பேக்கேஜிங் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பண்ணாலும் உங்களுக்கு வந்து காசு தான் அதிகமாகுமே தவிர நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. சொன்னா நீங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி புஷ் பண்ணி ஃபாஸ்டா சேல் பண்ணீங்கன்னா உங்க பொருளுக்கு வந்து இதுமா. ஏன்னா ஆல்ரெடி நீங்க கரெக்டா தான் பண்றீங்க. ஸோ அதை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார், எடிபிள் பேக்கேஜிங் பத்தி சொன்னீங்கல்ல, அது நம்ம வாங்குறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க லிங்க் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆக்சுவலி எடிபிள் பேக்கேஜிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனோவேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு வந்து சில அப்ரூவல் தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம பேக்கேஜிங்க சாப்பிட்றோம். கரெக்டா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது இதுலதான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் எடிபிள் பேக்கேஜிங் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. இப்ப நம்ம கரும்பு சக்கையில இருந்தாலும் சரி, நம்மளோட வைக்கோல்ல இருந்து இது பாத்தீங்கன்னா பிளேட் பண்றாங்க, கப்பு, ஸ்பூனு, ட்ரே இதெல்லாமே பண்றாங்க. அது ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. கண்டெய்னர்லாம் கூட பண்றாங்க. எடிபிள் பேக்கேஜிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்னா அது மனுஷங்க வந்து கன்சியூம் பண்றதுனால அதுக்கு சில அப்ரூவல் தேவைப்படுறதுனால அது இன்னும் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நம்ம ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியோட அப்ரூவல்ல இருக்கு. ஒன்ஸ் மேபி அது இதானா உங்களுக்கு நான் மேனுஃபேக்சரர் வந்து டெஃபினட்டா ஷேர் பண்ணலாம் அது. ஏன்னா இப்ப அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது அந்த அப்ரூவல் இல்லாம. ஸோ அதனால. ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 hour 45 minutes கிட்ட போய்கிட்டே இருக்கு செஷன். சரி, உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜிங் ரிலேட்டடா டவுட் இருந்ததுன்னா நான் என்னோட நம்பர் ஆக்சுவலி வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், மெசேஜ்ல போட்டிருக்கிறேன். மெசேஜ்ல போட்டு பின் பண்ணிருக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்கேஜிங் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சார் நம்பருமே ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்காங்க, சார்க்குமே கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, ஜால்வீக்ல வந்து உங்களுக்கு ஏதாவது கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் இங்க வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டட் ஃபுட் பேஸ்ட் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, ஆரம்பிக்க போறவங்க வந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கூட நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். கம்பெனிக்கு ஏற்ற லைசன்ஸ், FSSAI லைசன்ஸ், அக்மார்க் லைசன்ஸ், இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கூட என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, என்னோட கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. ஸோ இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ வெபினாருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நாங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேட்டடான இது தேவைப்படுமோ அந்த வெபினார் வந்து எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு பண்றோம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கார்த்திக் சார், ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதான் சொன்ன மாதிரி 1 hour 45 minutes போகுது. ஸோ இது இவ்வளவு தூரம் வந்ததுக்கான என்னன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட் இருக்கு, நீங்க அதை கரெக்டா கிளியர் பண்றீங்க அப்படிங்கிறதுதான் ஒரு காரணம் சார். ஸோ தேங்க்யூ சோ மச் வந்து எங்களுக்காக வந்து வெபினார் பண்ணி கொடுத்ததுக்குங்க சார். ஷூர், தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேஷண்டா கேட்டதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பர் சார், வாழ்க வளமுடன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.